மாப்பிள்ள பொங்கல் வர வருது என்ன பண்ணுவா? துண்ணுவேன். என்னது? பொங்கல் வந்தா துண்ணுவாங்க தான் பின்ன. டேய் துன்ற பொங்கலை சொல்லடா, பொங்கல் பண்டிகை வருதுடா. நீ பொங்கல் பண்டிகை சொன்னியா மாப்பிள்ள, என்ன பண்றது? கையில வர 10 பைசா இல்ல. விடு, கடவுள் நம்மளுக்கு வழி காட்டுவாரு. இதோ காட்டாரு. ஆனா பிஞ்சுக்கண்ணா என்னப்பா இங்க என்ன பண்ணிக்கிறீங்க? 2 ஏக்கர் இடம் பிளாட் போட்டுக்கிறான், வாங்கிக்கிறியா? இடம் பிசினஸ்ல இறங்கிட்டீங்களா? யோ மண்டா, சும்மா தான் நின்னு பேசிக்கிறான். எங்க போறா? படம் போய் பார்க்க போறேன். படமா? ஏம்பா, நான் நல்ல கதையை சொல்றேன், அந்த காசை என்கிட்ட கொடு. என்னப்பா சொல்றீங்க? நடந்த கதை. எந்த கதை மாப்பிள்ள? ராஷ்மிகா. இன்ட்ரெஸ்டா இருக்குமா? த்ரில்லிங்கா இருக்குமா? எல்லாமே இருக்கும், கேளு. இங்கதான் எனக்கு தாஜா. டேய் என்னடா பண்ணிக்கிற? டிஸ்டர்ப் பண்ண கதை சொல்றாங்க கேளு. எல்லாரும் அப்படியே மேல பாருங்க. எங்க உங்க அப்பா? எங்க அப்பா ஊருக்கு போயிது. ஊருக்கா போயிட்டான், அங்கங்க மழை வருது வெள்ளம் வருதுன்றாங்க. அப்படியே ஆச்சுன்னு போயிட்டானா சூப்பரா இருக்கும். தென்னாட்டுல தான்டா. சரியா, செலவு காசு இல்ல, எதனா எத்தனை வந்தியா? நான் எங்க எத்தனை வத்தியா? இப்பெல்லாம் எங்க அப்பா திட்டு பையன் ஒழிச்சு வச்சிருக்கேன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்ற? இப்ப என்ன பண்றது? உங்க வீட்டுல இருந்து எதனா தீன் போயிடலாமா? டேய் எங்க வீட்டுல ஒண்ணே இல்லடா. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி எல்லாம் இருக்குதா? இல்லன்றா. அதெல்லாம் பைஸ் மாப்பிள்ள, அதை விடு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை பண்றியா? எங்கேயாவது கோத்து விட்டு ஊர் மேல உதவாங்க விட்டுலான்னு பாக்குறியா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. அது இல்லடா, கெட்டப் சேஞ்ச். கெட்டப் சேஞ்சா? என்ன ரஜினி கெட்டப்பா? பரப்பளவு 4 அடி வச்சுக்கணும் ரஜினி கெட்டப். அதெல்லாம் இல்ல. வேற என்ன கெட்டப்பா? கமல் கெட்டப். கமல் கெட்டப்பா? அதுவும் ஓகே தான். உனக்கு ஓகே தானே? ஓகேடா. வா. 1 hour later. டேய் நான் இப்படி பண்ணிட்டியா? டேய் நான் அப்பயே சொல்லி தான் கூட்டின்னு வந்தேன். கமல் வேஷம் தானே சொன்னேன். ஆமா, அவை சண்முகி வேஷம் தானே போட்டுக்கிறேன். ஆனா செம்மையா இருக்குடா நீ. அப்பல நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைடா. இப்ப என்னடா பண்ண போறா? மாப்பிள்ள அழகா யாருன்னா ஏமாத்தி காசு போட்டீங்களா மாப்பிள்ள? ஒர்க் அவுட் ஆகுமா? அது நீ அட்ஜஸ்ட் பண்றதுல தான் இருக்குது. டேய் என்னடா சொல்றா? இல்ல மாப்பிள்ள, நடிக்கிறதுல தான் இருக்குது. வா வந்து அப்படி நில்லு. இப்போ ரோட்ல நின்னு என்ன பண்ண சொல்றா? டேய் போறவங்களுக்கு வரவங்களுக்கு ஹாய் சொல்றா. டேய் நீ சொல்றத பார்த்தா ரொம்ப தப்பாகுதாடா. அப்பா முக்கியம், டப்பு தான் முக்கியம். அதுவும் கரெக்ட் தான். ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். எந்த ஊரு நீ? சொல்லு. எங்க மாமா பொண்ணு ஊர்ல இருந்து வந்துக்குது. அப்படியா? செம்ம அழகா இருக்குது. மாப்பிள்ள பிஞ்சு கண்ணு ஓர பண்றா மாப்பிள்ள. எதனா கறந்துடலாம், நீ கண்ணடி. நானா எங்க மாமா பொண்ணு சைட் அடிக்கிறியா என்ன? அதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிக்கிற போல இருக்குது. ஏ ராஷ்மிகா, உனக்கு பிஞ்சு கண்ணா புச்சிக்குதா? ஆமா மாமா. ஐயோ சொல்லிட்டாளே. மாப்பிள்ள ஓவரா எகுறான்டா. நீ கம்முன்னு இரு. நோ பிஞ்சு கண்ணா, என் மாமா பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ என்ன இப்படி எகுறா? அந்த பெண்ணோட மனசுல நீ இல்லடா, நான் தாடா இருக்கேன். அது நவோ வாஸ்தம் தான். அப்ப நான் அதுக்காக என்னென்னமோ செலவு பண்ணிக்கிறேன்னு. நான் கொடுக்குறேன், நீ வேலை கேட்கிறியா? கொடுத்தா விளைவிக்கிறேன். நான் ராஷ்மிகா அவரு கூடவோ போறியா? யாரு கூட? இவன் கூட வா. சும்மா சொல்லு, எதனா புடுங்கலாம். ராஷ்மிகா கம் மை ஹோம். டார்லிங், இவனுக்கு செட்டில் பண்றதுலாம் பண்ணிடு, நான் நாளைக்கா வரேன். இதுவும் கரெக்ட். எங்க வீட்டுல நானும் சொல்லிடுறேன். நான் என் காதல் தேவதை வீட்டுக்கு வரான்னு சொல்ல போறேன். சொல்லு மூஞ்ச மூணு வச்சுக்காது, அதெல்லாம் சிரிய. ஐயோ என்ன பார்த்து கிரிச்சிட்டாலே. சரியா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் இதுக்கு செலவு போன காசு 5000 ரூபாய், அது கொடுத்தாதான் வேலைக்கு ஆகும். ஏப்பா நம்மளாம் ஒரே ஒரு டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா? டிஸ்கவுண்டா? ஒரு பிளேன் கிஸ் குத்துரு. கொடுத்துட்டாலே அவன் முத்தத்தை. ரொம்ப ஃபீலிங் பண்றான் மாப்பிள்ள. போத ஃபீலிங்க, காசை கொடு. இதா வாட்சு, இதா மோதிரம், இந்த 2000. இதுனா இது 5000 ரூபாய் கேட்டா வாட்சி மோந்திரம் 2000 ரூபாய் கொடுக்குற. அந்த வரைக்கும் லாபம் வச்சுக்கிடா. வச்சுக்கப்பா, இந்த இது கொடுத்துட்டேன். சரி இப்ப போயிட்டு நாளைக்கா வந்து கூட்டின்னு போ ராஷ்மிகாவை. தன்னன தை மாசம், தை மாசம். மாப்பிள்ள நான் பொண்ணு மாதிரி இருக்கிறேன், நம்பிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டான். நான் ஒண்ணு சொல்லிட்டா? சொல்லு. அந்த காலத்துல காந்தி மதி படம் நடிப்பாங்க, அந்த மூஞ்சி அப்படியே இருக்குது. மாப்பிள்ள நான் வீட்டுல பொண்ணு நிக்குதா? ரவியா யாரு அந்த பொண்ணா? இதுவா பாரு, ஒரு கண்ணு. ஐயோ கண்ணா நிக்குதா? மாமான்னு சொல்லு. டேய் இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல. சொல்றா, இவங்கிட்ட இருந்து எதனா கறக்கலாம். பேருனா ராஷ்மிகா மாமா. ராஷ்மிகா என்ன உன மாமான்ற? மாமாவா? டேய் பிரியப்பட்டு கூப்பிட்டு தானே கெடுறா. டேய் அது எங்க மாமா பொண்ணு, நீ வந்து லவ் பண்றன்ற? லவ்வா?
ராஷ்மிகா என்ன லவ் பண்றியா? ஆமா மாமா. மாப்பிள்ள என்ன இப்படி சுத்துறான்? அந்த அளவுக்கு காஞ்சி போய்க்கிறான் பொழுகுது. என் கூட அந்த வீடுதான் வர விட்டான்டா. நேத்துக்கு மாமா ஊட்டான்னு கூப்பிடுறா. குழந்தை குத்துறதுக்கு. ஏய் என்னடா இதெல்லாம்? சும்மா அவ்வளோதான் கட்டி நடி நடி. வா ராஷ்மிகா, இத்தனை யாருமே இல்ல. டேய் எங்க மாமா பொண்ணு கை விடுறா. ரவி அது என்ன விரும்புது தெரியும்ல. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? சொல்லி காமிக்கிறா மாமா, சொல்லி காமிக்கிறியா? எங்க ஆள் எல்லாத்தையும் வீசாட்டுவாரு. அவனே 10 பைசா இல்லாத பையன், அவன் எங்க வீசாட்ட போறான்? ஏய் என்னடா எங்கிட்ட 10 பைசா இல்லையா? சூப்பர் மாமா, எத்தனை வந்து வீசாட்டு மாமா. இது குறிச்சு வச்சுக்கோ. எங்க வீட்டு எனக்கு இதுல பேராண்டி உனக்கு குத்துறான். பெராண்டி குத்துறியா? டேய் போடா, 10,000 ரூபாய் காசு எடுத்துன்னு வாடா. 10,000 ரூபாய் தானே? ராஷ்மிகா எங்க அப்பா தற்கா நைட்டு ஊர் எடுத்துன்னு தரேன். உங்க அப்பா தள்ள தகன்னு வச்சு ஆயிடுச்சுன்னா செத்துற மாட்டாரா? எனக்கு எங்க அப்பா முக்கியம் இல்ல, நீதான் முக்கியம். அப்படியா மாமா? ஏய் ஏய் கையறா. 10,000 ரூபாய் குத்துட்டு அது எங்க வேணாலும் கூட்டுன்னு போ. மாப்பிள்ள அம்மா அவ்வளவுதான் கட்டி. 10,000 ரூபாயோட வரேன். ராஷ்மிகாவை தூக்குறான். உன்னே எப்படா தூக்குவான்? ஏதாவது கிரெயின் வண்டி எடுத்துன்னு வந்து தூக்குவானோ? மாப்பிள்ள கொஞ்சம் மூடுறியா? போதுமா மாப்பிள்ள, இல்ல உன்ன யாருன்னா வரணுமா? இருமாப்ல 2 ரூபாய் தான் வந்துக்குது. இது போய் வருமா வராதான்னு தெரியாது. உங்க அப்பா வரான். அந்த மூத இனத்துக்கு இங்க வரான். கம்முன்னு காட்டிக்காத. எங்க போகுதுன்னா தெரியல போடுகிறா. ஏய் என்னடா எங்க பையன்? அவன் எங்கன்னு எனக்கு தெரியல. இது யார் அது கீழே? என் மாமா பொண்ணு. என்னடா மூஞ்சி இந்த அகலங்குதியா? நல்லா பப்ளிஸா குண்டா இருக்கட்டும்னு காத்து வச்சுக்கிறோம். பாரு எப்படி இருக்குதா? காத்து அடிக்கிறீங்களா? காத்து வச்சா மூஞ்சிக்கு மட்டும் அடிக்க வேண்டியதானே, வயிறுலாம் தேப்ப சேர்க்குதடா. மாப்பிள்ள ஓர நிக்கல எடுக்கிறா மாப்பிள்ள. அட்ஜஸ்ட் பண்ணு. சரி இந்த கதை நம்மளுக்கு எதுக்கு? எங்க பையன்? அவனுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு. இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். எப்பா உனக்கு புனிமா போதுடா. லாஸ்ட்டு தான் ஒத்தாட்டி எதுவுமே கத்தில் தள்ளி விட்டுறான். கிணத்துல தள்ளிடணுமா? ஆமாண்டா கண்ணு, அதை வச்சு ஒரு புரோஜனமும் இல்லடா. தள்ளி விட்டுற நான் உனக்கு 10,000 தரேன். 10,000மா? தள்ளி விட்டு போறா. அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள. நல்லா கோயிங்கிற அந்த பொண்ணு. ஏய் என் கொட்ட வரியா? நேத்துக்கா சும்மா ஜாலியா விளையாட மாயா. கரம் குச்சுவேன் இவ்வளவு கண்டா வைக்கிறேன் உங்க அப்ப. அப்படிதான்டா. சரி அவன் பேர் என்ன? ராஷ்மிகா. டேய் நீயா கட்டி போறதா? ஆமா எங்க மாமா பொண்ணை நான் தான் கட்டிப்பேன். டேய் அது மூஞ்சி இது மூஞ்சி ஒரே மூஞ்சாக்குது. அதுக்கு ஒன்னா கட்டி விட்டலாமா இதா? இப்பதானே அவனை போட்டு தள்ளுறதுக்கு சொன்னா. ஆமாடா நான் சொன்னதுமே உண்மைதான். இது கல்யாணம் பண்ணி எடுத்து விட்டா ஊட்ட என் மனைவிட கூட வேலை செஞ்சு கிடக்குல்ல. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன். ஆட அதுக்கு என்னடா அப்படி செலவு பண்ணிட்டு போற? இந்தடா 2,000 ரூபாய் வச்சுக்கிறேன். பரவாயில்ல. சரி சும்மா வந்தானா ஓகேவான்னு கேக்குறேன். அவனு என்ன கேட்கறதுக்குது? இந்த மூஞ்சி விட வேற மூஞ்சி எதுவும் கிடைக்காது அவனுக்கு. ராஷ்மிகா என்ன அவங்க பையன் ஓகேவா? சொல்லுமா, நான் திருடி வந்து ஏதாவது விதவிதமா கொடுப்பேன் உனக்கு. ஓகே சொல்லு. ஓகே. ஏப்பா வீட்டுக்கு மருமகம் வர போறேன். சரி நான் வீட்டுக்கு போயா ஆவண்டி வேலை நான் பாக்குறேன். மாப்பிள்ள இந்த ஆளை பார்த்தா செம்ம கோவம் வச்சுடா. என்னடா இன்னும் 2 பேர்கிட்ட ஏமாத்தலாம்டா. அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. வா பிரியாணி துண்ணலாம். அப்ப நாளைக்கா போட்டுக்கலான்ற வேஷம். ஆமா இதுல எதுவுமே உள்ள வை. என்னடா ரோட்லயே அவுக்குறா? நான் ரோட்ல அவுத்தானா? நான் பொம்பளையா உடுறா. இரு டிஷர்ட் எடுத்துன்னு வரேன். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டான் பாரு. ராஷ்மிகா என்னடா? ராஷ்மிகா எங்கடா? ராஷ்மிகா ஊருக்கு போயிடா, நாளைக்கு தான் வரான். ஊருக்கு போயிடுச்சா? சொல்லவே இல்லடா. நாளைக்கு வரேன்டா. நான் காசு எடுத்துன்னு வந்தியா? காலையில எடுத்துன்னு வரேன். ராஷ்மிகா வந்துடும்ல? வந்துரும் நீ கவலைப்படாத போ. வந்துருமா? நீ ஏன் பண்ணு கட்டிட்டு போடுற? வேக்காடா இருந்துச்சு கைட்டினேன். இப்ப என்னடா உனக்கு? போயாண்டா. நாளைக்கு வரேன். ஒரு பொண்ணு மாட்ட கூடாதா? அலையறானுங்களே. மாப்பிள்ள போலாம். நேரமே சரியில்லையா? சும்மா ஊரை வளர்த்துன்னு வந்தாக்குதா. எவன் கண்ணு வச்சான்னு தெரியலையா? நானா பழமினா வரான். அத்தியா கேக்குறான். மூவாத்தியா நான் ஏன் கேக்குறான்? தென்னாட்டுல தானே. நானே கடுப்புல இருக்கிறேன். நானா ஆச்சா? நேத்து ஊர்ல இருந்து போன் வச்சுரா பெரியாம போச்சுன்னா. ஐயோ அப்புறம் என்ன ஆச்சா? அப்புறம் என்ன ஆச்சா? ரொம்ப ஃபீலிங் ஆச்சுரா. கதர்னா ஆயுதம் கத்தன உடனே கிளம்பிட்டான். பெறமா வச்ச கிளம்பி தானே ஆகணும். கிளம்பியா? அதுக்கு பிடிச்சது பிடிக்காத்து துண்ணாத்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்டா. கரெக்ட் தான். அது ஆசைப்பட்டது வாங்கின்னு போய்க்கிறேன். எல்லாத்தையும் தான் வாங்கின்னு போனடா. 1875 ரூபாய் ஆச்சு. ஆவாதா பின்ன செலவாகும் தான். முயசா கேட்க மாட்டானியா? எல்லாத்தையும் வாங்கின்னு வீட்டுக்குள்ள போனடா. வீட்டுக்குள்ள போனா பெரிய உட்காந்துக்குது. ஓ உட்கார வச்சு சடங்கு பண்றாங்களா? அது இல்லடா,
வீட்டுல தான் உட்காந்து மாலனா சீரியல் பார்த்துட்டு உட்காந்துங்கடா. போச்சுன்னா அதுல என்ன உயிர் வந்துச்சா? டேய் அது ரேஷன் கடைக்கு போயிது பொழுது அந்த பட்டேசி போயிடுச்சுன்னு மொட்டையா சொல்லிட்டான்டா. ஆஹா, அதான் விஷயமா? கிண்டலா கேட்கறது பாரு, அப்படியே மூஞ்சி மேல குத்து போறா போடா. எங்க போச்சுன்னு தெரியல ராஷ்மிகா, காசு எடுத்துன்னு வந்துட்டேன். என்னப்பா என்ன பண்ணிக்கிற அவட்டாண்டா? நான் அணுகுன ராஷ்மிகா எங்கண்ணா? புஷ்பா படத்துல வரும் பாரு, போய் பாரு. அந்த ராஷ்மிகா இல்லைண்ணா, ஊட்டான இந்த ராஷ்மிகா. எங்க வீட்டா எடுக்கிற ராஷ்மிகாவா? என்னடா கிணக்குன்னு கண்டு என்னடா எங்க வீட்டாண்ட ஏன்னா ராஷ்மிகா வருது? நோ இது பாத்துட்டு போனா 10 ரூபாய் ரெடி பண்ணி வந்துட்டேன். 10,000 ரூபாய் ரெடி பண்ணி வந்துட்டியா? ஒண்ணுமே புரியலையா? மதுரை ஜில்லா மச்ச கண்ணி மச்சங்காட்டி மயக்கி புட்டம் மேனாமினிக்கு. டேய் பிஞ்சுக்கண்ணா, என்னடா அரட்ட அவசரோட வீட்டாண்டா? அப்படி சொல்லக்கூடாது, பிஞ்சு கண்ணான்னு சொல்லணும். அட பிஞ்சுக்கண்ணாவும் வேற எதனா சொல்ல போறா? என்ன இதெல்லாம்? ராஷ்மிகா மை லவ் எங்கே? காது பிஞ்சுக்கா, யார் லவ் பண்றா? ஏய் ராஷ்மிகா என்னுடைய லவ்டா. அவள் தான் தெரிஞ்சுக்கா. இங்க பாரு 10,000 ரூபாய் வந்துக்கிறேன். ஏய் நான் ஆல்ரெடி குத்துட்டா காசு. ஏய் குப்பா, ராஷ்மிகா எங்கடா? டேய் அவனும் அதான் கேக்குறான், நீ அதான் கேக்குற. யாரா ராஷ்மிகா? யாழு என் கனவு தேவதை. இங்க பாரு பிஞ்சுக்கண்ணா, என் வாழ்க்கையில குறுக்கையில பார்த்து நல்லது இல்ல. டேய் சி போங்கடா, வாய்க்கியம் மண்ணாங்கட்டியான். நோ என்ன இவரு லவ் பண்றனா? என்ன லவ் பண்ணுது? டேய் எங்க அப்பாவுக்கு மேல உனக்கு 3 வயசு அதிகம். என்னடா லவ் பண்ணுத? கடவுள் என் நல்ல மனசுக்கு இளமையாக வச்சு நிற்காரா. இளமையா? அடிங்க வைக்க மாட்டியா? நோ ராஷ்மிகாங்கண்ணா. டேய் ராஷ்மிகா ராஷ்மிகா ராஷ்மிகா. டேய் குப்பா, எங்கடா ராஷ்மிகா? என்னடா இவனும் ராஷ்மிகான்றான்? டேய் நான் தானே கதை அது. உனக்கு விஷயம் தெரியாதா? ராஷ்மிகாவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம். உன் பையனுக்கு கல்யாணமா? என்னடா அது அக்க போறாக்குதா? ஏய் ஊர் மேல நானும் ராஷ்மிகா கல்யாணம் பண்ணி போறேன்டா. காது மலையே வைப்பேன். என் வீட்டு மருமலை நீ கல்யாணம் பண்ணி போறியா? ஐயா என்ன 4 ஏழு பொண்ணுக்கிறீங்க, அதுக்காக பர்சலாம் வந்துக்கிறேன். ஏய் அந்த பொண்ணு எங்க பையனுக்கு தான் நேத்தே பேசி முடிச்சாச்சு. பேசி முடிச்சா? அது என்னதான் லவ் பண்றீங்கச்சா? ஏய் என்ன லவ் பண்றீங்க? நான் காசெல்லாம் குத்துட்டேனே. எவன் கட்ட இவனுக்கு காசு குத்தானுங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேன்தா. மாப்பிள்ள அவங்க அப்பா வந்துட்டுக்கிறானடா. உங்க அப்புறம் தாங்கிறான். டேய் இந்த கோளாறு இருக்குதுங்களடா. சரி வா வா, ராஷ்மிகாவை தேடி தான் வந்திருப்பாங்க. ஏய் தம்பி ராஷ்மிகா எங்கடா? ரவி ராஷ்மிகாங்கடா. ஏய் எங்கடா ராஷ்மிகா? டேய் இவங்க என்ன கேட்டுக்கிறானுங்க? வந்ததுல இருந்து பாத்துக்கிறா ராஷ்மிகா ராஷ்மிகான்றானுங்க. என்ன கதை இது? அது அது ஒண்ணும் இல்லப்பா, ராஷ்மிகா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணா? உன் மாமா பொண்ணு சொன்னியா? ஆமா, நான் அவங்க அப்பா மாமன் தான் கூப்பிடுவேன் இல்லடா. ஆமா ஆமா. எங்கப்பா போச்சு ராத்திரில? அது கனவாவே போச்சு. கனவா போச்சா? கனவுல என்ன பண்ணா ராஷ்மிகாவா? எம்ஜிஆர் மஞ்சள் ஒரு படத்துல டான்ஸ் ஆடுவாங்களே, அது போல நாங்க ஆடணும். எந்த பாட்டு? அந்த கப்பல பாடுவாங்களா அந்த பாட்டா? ஆமா ஆமா, எம்ஜிஆருக்கு பதில் நானு, மஞ்சளாவுக்கு பதில் ராஷ்மிகா. மாப்பிள்ள எப்படி எல்லாம் கனவு கண்டிக்கிறான்டா. கனவு தானே விட. இருந்தாலும் இவன் கூடவாடா ஜோடியா? விடுமாப்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அடுத்த வாட்டி நான் கெட்ட போட மாட்டேன், நீயே போட்டுக்கோ. டேய் புசுக்குன்னு சொல்லிட்டா உன்னை வச்சுதான்டா இன்னும் 10,000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. ஆமா அவனுக்கு நைட்டுல என்ன வச்சு கனவு கண்டானுங்க, அதுல கேட்க மாட்டேனியா? விடுமாப்ல, இதை பத்தியே பேசினு இருப்பேன். கம்முனு எதனா காசு கறக்கலாம். டேய் தம்பி, உங்ககிட்ட நான் 2000 ரூபாய் குடுத்துட்டு போனேன்ல, எங்க பையனுக்கு அந்த பொண்ணை கட்டலானே. எங்க அந்த பொண்ணு? இங்க பாருங்க, நீங்க 2000 ரூபாய் குத்துது, நான் அந்த பொண்ணு கையில தான் குத்தேன். நான் ஒண்ணும் எடுத்துக்கல லடா. ஆமா ஆமா. இப்ப என்னதான் சொல்லுது அந்த பொண்ணு? யாரு காசு அதிகமா குடுக்குறாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்குமா. நான் கொடுக்குறேன் இந்த 10,000 ரூபாய் பர்ஸ் விடுது. இது யாருக்கு? ராஷ்மிகாக்கா? ஆமா ஆமா, எங்க அம்மா இது சுட்டு வந்துட்டேன். தா ராஷ்மிகா. டேய் கோயிப்பு தானே பொம்பளை பர்ச மாற்றா. டேய் நடிக்குடா சும்மா. டேய் அந்த பூதத்தை நான் அது மாட்டுறேன். அந்த பொண்ணு கட்ட எதுவுமே கூட பூதம் சம்பாடுறேன். கம்முன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அந்த பொண்ணு கையில தான் எடுத்துன்னு போய் கொடுக்க போறோம். டேய் ஒப்பனுக்கு தெரியுமா? தெரியாது. அது வர மாட்டீங்க சொல்லு. போடுகால வச்சு இந்த காசை வேற எடுத்துன்னு வச்சு அவ பர்ஸ் வேற எடுத்துன்னு வச்சு அவ வேற என்ன போட்டு அடிக்கிறா. ஐயோ கவுத்தோட வருது. ஏய் என்ன பண்ண பண்ண? பொண்ணு பாத்துக்கிறான். பொண்ணு பாத்துக்கிறானா? யாருக்கு? அவனுக்கே தான் சொல்லண்டா. ஆமாப்பா. ஆமாப்பாவா? என்னடா பொண்ணு கேக்குது உனக்கு? யாரா பொண்ணு? ராஷ்மிகாப்பா. ராஷ்மிகாவா? புஷ்பா 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 அந்த ராஷ்மிகாவா? அதோட அழகா இருக்கும். எங்கடா இருக்கு? கரெக்ட் பண்ணிட்டியா? 10,000 ரூபாய் பணமா குத்துட்டேன், அதான் என் பொண்டாட்டி. இப்ப நான் குத்தது? டேய் மண்டி, அப்ப நான் குத்துதா? நீங்க குத்தத்தோட இவங்க தான் அதிகமா குத்துக்கிறாங்க. அவங்களோட அதிகமா நான் எடுத்துட்டு வரேன். நானும் எடுத்துட்டு வரேன். உனக்கு பாத்தியா எவ்வளவு கிராக்கியா? டேய் இது மாதிரிலாம் பேசாதடா, ஒரு மார்க்கு மாவுக்குதா. பணம் வருதுல, இங்க பாரு 10,000. எப்ப பேசுனீங்க ராஷ்மிகாவா? உங்க செல்லுக்கு அட்ரஸ் அனுப்புறேன், நீங்களே போய் கூட்டின்னு வந்துருங்க.
அப்பா அவ போலாம். டேய் என்னத்தடா பண்ணீங்க நீங்க ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒன்னும் புரித்தால உன் வேலையை பாரு. மூஞ்ச பாரு மூஞ்ச. போகும்போது மூஞ்சில் தான் மூச்சு போன போகுது. போன காரியம் விளங்கவே இல்லை. என்னடா இது போன் அடிக்குதா? மாப்பிள்ள இப்போ ராஷ்மிகா கிட்ட போனோமா? இப்போ நாளைக்கு போட்டுக்கலாம். ஹலோ சொல்லு பெரியப்பா. பெரியம்மா போயிச்சா? ஏய் வந்தன கைத்து மேல அடிப்பேன். நான் ரேஷன் கடைக்கு போயிச்சா? ஐயோ பெரியம்மா பெரியம்மா டேய் வீட்டு பாரு நான் போய் வந்துடுறேன். நேற்று கூட டிவி பார்த்தேன் பெரியம்மா. எவ்வா உங்க அப்பா 2 நாளைக்கு வரமாட்டான்டா. ஆமாடா வா ராஷ்மிகா. என்னடா? வாடா பணம் சம்பாதிக்கிற வைய பார்க்கலாம். டேய் என்ன ஏழை ஊத்துல இருக்கா? டைம் இல்ல ராஷ்மிகா, உன்னை கூட்டு போ வருவாங்க. வா தல இந்த தத்தல என்ன நானா பண்றேன் பாரு தல. அட வாடா அவர்கிட்ட அப்புறம் பேசிப்ப. 1 hour later. டேய் மாப்பிள்ள உன்னால பொண்ணு மாதிரி ஆயிட்டியாடா. அப்படி இருந்தா தான்டா வருமானத்தை அள்ள முடியும். மாப்பிள்ள யாரு போனாலும் ஹாய் மட்டும் சொல்லணும், புரியுதா? ஹாய்னு மட்டும் சொல்லணுமா? இந்த பெருசுக்கு சொல்லிட்டா? சொல்லு சொல்லு. ஹாய். எவ்வளவு அழகான பொண்ணு ஹாய் சொல்லுது, அப்படி நின்னுக்கிறீங்க. ஹாய். ஹாய் வாங்க கிட்டே வர மாட்டான் மாப்பிள்ள. வாங்க கிட்ட வாங்க. கை கொடுமா, உங்க கை கொடுங்க. காலங்காலத்துக்கும் சந்தோஷமா இருக்கணும். என்ன தம்பி இது கை கொடுத்துருக்க? அவ்வளவுதான், கல்யாணம் ஆயிடுச்சு உங்க 2 பேருக்கும். கூட்டிட்டு போ. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுவும் இந்த பொண்ணு கூடயா? ஆமா ஆமா, மோந்திரம் மாத்தீங்க. இதோ மாத்திர. ஓகே ஓகே. நாளைக்கா வீட்டுல இருக்கிறவங்கள கூட்டின்னு வந்து மறுபடி பொண்ணை கூட்டின்னு போயிடுங்க. ஐயோ எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மாமான்னு சொல்ல. மாமா நாளைக்கா வந்து கூட்டின்னு போயிடு மாமா. ஐயோ மாதாடா நாளைக்கு தான் வந்துடுறேன். டேய் மாப்பிள்ள இது வரைக்கும் அந்த கல்யாணம் தெரிஞ்சிருந்தா இருந்துக்கிற மாதிரி இருக்குது மாப்பிள்ள. ஆண்டா ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறானுங்க. எத்தனை நாளைக்கு போய் வந்து நிறுத்தேன். மாப்பிள்ள எங்க அப்பா வரான், நான் உள்ள இருக்கிறேன், நீ எதனா சமாளி. இது என்ன இதா சரவணா ஸ்டோர் துணி கடையா? இவ்வளவு பெருசா இருக்குதா? இத்தே எப்ப கட்டினாங்க? ஹாய் நான் தான் ராஷ்மிகா. அடடே ராஷ்மிகா ராஷ்மிகான்னு கேட்டுக்காதீங்களா? நீ தானே அது? யார் மானியா? எங்க இருந்து வந்துக்கிற? சொந்த ஊரு புளியாந்தோப்பு, தெரிஞ்ச ஊரு இந்த ஊரு. எங்க பையனோட ஃப்ரெண்டா? டேய் ரவியா ரவியா. என்னப்பா? என்னடா ராஷ்மிகா வந்துக்குது ரோட்ல நிக்க வச்சுக்கிறேன். அது நிக்கட்டும், நான் ஏதோ பெறாம போயிடுச்சுன்னு போனேன் வந்துட்டுக்கிறேன். அந்த கதையாண்டா கேக்குற? எங்க பெரியம்மா ரொம்ப நாளா யாரையும் வச்சிருந்துக்குது. அவன் கூட ஊரை விட்டு ஓட்டுக்குது. அப்படியே பட்ட பெரியமா அவங்க பெரியமா. என்னப்பா இது? ஒழுங்காக போய் சொல்ல மாட்டானுங்கண்ணா. அவன் ஒன்னா போயிடுச்சு, ஒரே முட்டா போயிடுச்சுட்டானுங்க. எத்தனை வருத்தா நான் போயிட்டு வரத்தேன். கண்ணு அடிக்குத. டேய் மகனா போய் தண்ணி எடுத்துன்னு அப்பாவுக்கு. இதோ எடுத்துன்னு வரேன். ராஷ்மிகா என்ன பிடிச்சிக்குதா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடிடலாமா? டேய் ரவி, என்ன கல்யாணம் பண்ணினானா? அவன் உனக்கு பையன். டேய் இங்க பாரு. என்ன ராஷ்மிகா என்ன ஆச்சு? ஒன்னே ஆகல. இனிமே ராஷ்மிகா உனக்கு சித்தி. ராஷ்மிகா அவனுக்கு கூடலாம் போவாத. நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், சொல்றத கேளு. ராஷ்மிகா நீயோ ஒரு தொன்னை, உனக்குனே கட்டி வச்சுக்கிற இவ்வளவு பேர் தின்ன. எப்படி கவிதா? கண்டாயாகுது. அப்ப அந்த கவிதை பிடிக்கலையா? இன்னொரு கவிதை சொல்றேன் பாரு. மரத்துல இருக்குது இலை, நல்லா கேட்டுக்குமா. மரத்துல இருக்குது இலை, நீயோ கருங்கல் செய்த காண்டாமிருக சிலை. டேய் ரவி வெளியே வாடா. நம்ம தான் ஜாலியா பேசிக்கிறோம். அவனையா கூப்பிடுறா? ஜாலியா பேசுற, ரொம்ப தொலை கொடுக்குறியா நீ? இங்க பாரு ராஷ்மிகா, நீ ஊன்னு சொல்லிட்டேனா இந்த ஊடு உனக்கு. அப்ப நான் எங்க போறது? என்னப்பா என்ன பேசினுக்கிற நீ? டேய் ராஷ்மிகா உனக்கு சித்தி, என்னோட காதலி. ஐயோ நம்ம ஒரு பிளான போட்டா இது வேற மாதிரி போதே. டேய் ரவி நாடா இதெல்லாம்? எப்பா ராஷ்மிகாவை தான் மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானு. டேய் அந்த காண்டா மிருகத்துக்கு என் ராஷ்மிகா ஓணுமா? என்னடா பேசுற? டேய் ரவியா எப்படியாவது காப்பாத்துறா. நான் காப்பாத்துறேமா? என் செல்ல அப்படி சொல்லக்கூடாது. என் பெரிய சைஸ் பண்ணி குட்டில நீ. ராஷ்மிகா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வரேன். டேய் அப்படியே கூலிங்ஸ் வாங்கினோடா 2 பேருக்கு சில்லுன்னு. கொழுப்பு தான் உனக்கு. அழகு நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு. என்ன ராஷ்மிகா எதனா பேச? போன் அடிக்குது பாரு. நான் எப்ப பார்த்தாலும் போன் பண்ணிக்கிறானுங்களா? ஹலோ ஹலோ பெரியம்மா பேசுறேன்டா. பெரியம்மா ஓடி ஓட வேண்டித்தானே, எதுக்கே போன் பண்ற? டேய் நான் ஓடி அந்த சோகத்துல பெரியப்பா தூக்க மாட்டேங்கிறானாண்டா. ஐயோ பெரியப்பா தூக்கு மாடிச்சா? என்ன பெரியம்மா சொல்ற? ஆமாண்டா சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாவா.
கரும்பு பிடிச்சி போனால போக வேண்டியதானே. இது வேற ரோதனியா? ராஜிமிகா, என்ன ராஜிமிகா இப்படி ஆயிடுச்சா? நீ இங்கே இரு ராஜிமிகா. எங்க பெரியப்பா தூக்கு போட்டுனாரா? என்ன எதுன்னு பாத்துட்டு வரேன். போய் தொலை டப்பாவாயா. ஐயோ கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டான்? டேய், பெரியப்பா தூக்கு போட்டுனாரண்டா. போப்பா முதல்ல அதை போய் பாரு. போறேன்டா, ராஜிமிகா பாத்துக்கடா. வாடா நல்லா வருவிடா நீயா. என்னடா எல்லாருக்கும் ஏழை விட்டுங்கிறியா நீ என்ன? டேய் மாப்பிள்ள, இப்படி நடக்கணும் யாருக்குடா தெரியும்? விடு, அதான் அனுப்பிச்சு விட்டேன்ல. நீதான் போன் பண்ணி அந்த ஆளுக்க. போயிட்டு வரட்டும் விடு. இங்கதான் இருக்கிறியா டாலி? மாப்பிள்ள அந்த மழை மழை மண்டியா வரா மாப்பிள்ள. கம்முனு. ஹை டார்லிங், தூங்குடா. கனவு ஃபுல்லா நீதான் வர. என்னடா போனிருக்க? அப்படியே மாமான்னு சொல்லு. அப்படியே மாமா. நான் உன் பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டேன். என் பேரு ராஷ்மிகா. ராஷ்மிகாவா? வெரி வெரி நைஸ். சரி மாமா, காலைல வான்னு சொல்லு. சரி மாமா, காலைல வா. வரேன். என் தம்பி எல்லாம் கூட்டு வந்து வீட்டுக்கு ஜாம் நம்ம நீ கூட்டு போறேன். சரி மாமா, இப்ப எதனா வச்சிருந்தா குடுத்துட்டு போயேன். என் மனச கொடுக்கட்டா? சொல்லு ராஷ்மிகா. மனசெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஏதோ ஒரு 1000 2000 குடுத்துட்டு போப்பா. என் மனசே கொடுத்துட்டேன்பா. பணம்லாம் ஒரு மேட்ரா? மாமா ஏம்மா? காசு தா மாமா. உனக்காக, எல்லாம் உனக்காக. இந்த வாட்சி மோதிரம் பணம் எல்லாம் உனக்காக. வாய்க்கமா. நீ ஒரு பாட்டு பாடு. ஊ அண்டவா மாமா, ஊ அண்டவா மாமா. சொல்றியா மாமா, சொல்றியா மாமா. மாப்பிள்ள இந்த சருக்கு மரம் ஓர குதிக்கிறான்டா. போதும் தலைவரா, போயிட்டு நாளைக்கா வீட்டுல இருக்கிறவங்களாம் கூட்டுன்னு வா. வந்தாள் ராஷ்மிகாவே, நாளைக்கு என் வீட்டுக்கு வரப்போறாள் ராஷ்மிகாவே. ஆனா நீ கீழே போயிரு மாப்பிள்ள. இன்னும் எத்தனை காசு கிட்ட மாட்டி விட போறா? நம்மளுக்கு தான் பணம் வருது. டேய் எல்லாத்தையும் சைன் சம்மா பங்கு போடு, பாதி ஒழிச்சு வச்சிருப்பா. மாப்பிள்ள, நம்ம எப்போ பங்கு போட்டு பிரிச்சிருக்கோம்? என்ன மாப்பிள்ள பேசுற? நீ சொல்றதும் கரெக்ட் தான். டா இந்த மோந்தத்தை வச்சுக்கோ கணக்குல. அப்படியே மினுக்குதே. அந்த ஆள் மண்ட மாதிரியா தானே? ஏய் மாமான்னு சொல்லு. நான் அந்த தான் சொல்ல விட போறே தெரியல. நீ பரமிதிக்க கட்டணா ஓல கட்டணடா. ஹே கட்டணா ஓல கட்டணடா. மாப்பிள்ள இன்னும் லூஸ் வருது மாப்பிள்ள. கம்முனரு, பணத்தோட தான் வருதுன்னு நினைக்கிறேன். போடு கட்டணா இவ்வளோ கட்டணடா. போடே, கட்டணா இவ்வளவு கட்டணும்டா. வேற யாராவது கட்டணா காலை உடைப்பேன்டா. நீ கொஞ்சம் வாய மூடுடா. ராஷ்மிகா, நீ வாடா பழம் சொன்னா சூப்பராகு. இதெல்லாம் அடிக்கூடாது. நான் பிஞ்சுக்கிறேன்னா எத்தனை வந்தியா? மேல தாழ்த்தோட வந்துக்கிறேன், எட்டு வர மாட்டேன். ராஷ்மிகா ஏழு, மாமா வந்துக்கிறாரு பாரு. சின்ன சின்ன ஆசை ராஷ்மிகா. மாப்பிள்ள இந்த பல்பு என்ன மாப்பிள்ள கிட்ட கிட்ட வந்து பேசுறான். பணம் அதுதானே நம்மளுக்கு முக்கியம். பாசமா பேசு. ஏ தட்பிசி மண்டையா, ஏ தட்பிசி மண்டையா. அட 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 என்ன வாய்ஸ். எப்பா காசை கொடுப்பா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏற்கனவே 2000, இப்போ 8010. அதுன்னு 8010. அவன் 10,000 ரூபாய் குத்துக்கிறான்ல, அதுக்கு மேல 10 ரூபாய் ஜாஸ்தி குத்துக்கிறான். கரெக்தான் கரெக்தான். இந்த மாப்பிள்ள போலாமா ராஷ்மிகா? என்னோட கேக்குறான். ஆனா பிஞ்சுக்கண்ணா காலையில கூட்டுன்னு போனா. காலையில எழுந்து காப்பி குடிக்காம பல்லு வளர்க்காம உன்னை கூட்டு போறேன். நான் உன்னை கூட்டுன்னு போறேன். காரம்ப புச்சவனே, காரி மூஞ்சவனே, நாளைக்கு வாடா போய் நாளைக்கு வாடா. நாத்தம் புச்சவனே போய் நாளைக்கு வாடா. தன்ன தானே தன்ன தானே தன்ன தானே. எப்பா ஒருத்தனை சமாளித்துக்கு போதும் போதும் ஆயிட்டு மாப்பிள்ள. விடு மாப்பிள்ள, பணத்துக்கு மேல பணம் வந்துக்கினே இருக்குதுல்ல. பணம் போத்துறோம்டா. அதெல்லாம் பத்திரமா இருக்குது, நீ கம்முன்னு இரு. மாப்பிள்ள கசகசன்னுக்குதுடா, துணியை கைக்கிட்டா. டேய் என்னடா பேசுற? இருடா, இன்னும் 2 கஸ்டமர் வருவாங்க. கஷ்டமாரா? நீ இப்படி பேசுறதுக்கு கன்றாவே இருக்குது மாப்பிள்ள. இங்க பாரு, இங்க இருக்கிற அவ்வளோ. மாப்பிள்ள பாரு மாப்பிள்ள, ஒருத்தன் டார்ச்சி வச்சுன்னு வரான். ஏய் இருப்பா இருப்பா, என்ன நான் பொண்டாட்டி காணுங்க, இவ்வளோன்னு பாத்துக்கிறேங்க. பொண்டாட்டி காணமா? சரி பாருங்க பாருங்க. ஜாடனாவும் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன மச்சான்? ஆமா மாமா. கால் மேல இப்ப கையாடுறா. அவ்வளோ மாதிரி தான் கோபமா பேசுறா. என்ன மச்சான்? ஆமா மாமா. ஏம்பா என்ன மச்சான்? ஆமா மாமா, இததான் சொல்லுவீங்களா? இல்ல தம்பி, என் பொண்டாட்டி இவ்வளவு மாதிரி தான் இருப்பா. என்ன மச்சான்? ஆமா மாமா. இப்ப என்ன இது ஓணுமா? என்னடா நானும் பாப்கார்ன் மாதிரி ஓணுமான்னு கேக்குறா. கம்முன்னு இரு மாப்பிள்ள, இங்க எதனா தேர்தான்னு பாக்கலாம் அப்படின்றியா? சரி சரி.
இந்த பொண்ணு வேணும்னு எனக்கு கிடைக்குமா? வேணும்னா கடையத்துக்கு தக்காளி வெங்காயமாடா வாங்கிட்டாக்கு வாயா. இப்படியே தான் பேசுவாயா மொண்டாட்டி? என்ன மச்சான்? ஆமா மாமா. சரிப்பா அதெல்லாம் விடுங்க, 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, காலையில வந்து கூட்டிட்டு போங்க. 5000 ரூபாய் அட்வான்ஸா? என்ன மச்சான்? ஆமா மாமா. ஏடா ஆமா 5000 ரூபாய் கேக்குறாங்கடா. குத்து கூட்டணும் அக்காமே தானே இருக்குதா? அப்பா 2000 ரூபாய் இருக்குது, மிச்சத்தை காலைல குத்துட்டா. சரி காலையில கூட்டிட்டு கூட்டிட்டு போங்க. மச்சான் எப்படி? சூப்பர் மாமா. காலைல வரலாம். ஏய் இதுக்கு மேல என்னால இருக்க முடியாதுடா, காசு இருக்குதுடா. ஏய் மாப்பிள்ள என்னடா இப்படி பண்ணிட்ட? ராஸ்மிகா ஏய் என்ன பண்றீங்க ராஸ்மிகாவா? மேக்கப் பண்றேன்டா, பாரு எவ்வளவு அழகா இருக்குது. ஏ ராஸ்மிகா யா ராஸ்மிகா. டேய் தொடாதடா, காலையில தானே வரேன் நான், இப்போ வந்து தொடுறா. தூக்கம் வரும்போதுடா. தூக்கு மாத்திரை 7 போட்டுன்னு படு, தூக்கம் வரும். ராஸ்மிகா குட்னு சொன்னாலே போதும் தூக்கம் வந்து. சொல்லி தொலை. குட் நைட். இது போதுமே இது போதுமே இது போதுமே. இம்சடா. எப்பா நானே கைட்டிடுறேன். பாத்து கைட்றா, பின்னுக்கு எங்கேயாவது குத்திட்டு போறா. டக்குன்னு கைட்றா. இருடா மாப்பிள்ள. இதெல்லாம் எப்படிதான் போட்டு நிக்குதுன்னே தெரியல. மாப்பிள்ள உங்க அப்பா வரான்டா. ஐயோ அதுக்குள்ள வந்துட்டான், அகல வாயா. டக்குன்னு போடா, கிட்ட வந்துட்டான். திருட்டு பையன் குத்துக்கல் மாதிரி உட்காந்துக்கிறான். எவ்வளவு தெனாட்டுல பத்தியா பெருமாவுக்க? எங்க ராஸ்மிகா காணா? ஏய் நீ என்ன பண்ணி நோட்டி நிக்கிறான்? உன்னதானே கேக்குறான், எங்கடா ராஸ்மிகா? அது ஊர் மேல போயிடுச்சு. எவ்வளவு தெனாட்டுல இருந்து ஊர் மேலிக்க கூட்டு போனா நான் வந்து. எப்போ என்னப்பா கத்தின்னு கிடக்குறா? பெரிய தாத்தாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா அந்த கதை ஏடா கேக்குறேன்? சோகமா ஆயுதுன்னு போறேன், ஒச்சக்கால் துண்ணு குத்துக்கல் மாதிரி உட்காந்துக்கிறாடா. போயிடுச்சுன்னியா? அந்த பெரியம்மா காரிக்கிறாள அது போன் பண்ணி சொன்ன பிறகு தானே போனா. எப்படி எல்லாம் போய் சொல்லுதுல அந்த ஆயா. உங்க அப்பனுக்கு பொய்யே சொல்லி தராது பாரு. ஐயா அது மூஞ்ச பாரு. டேய் எங்கடா ராஸ்மிகா? ராஷ்மிகா வீட்டுக்கு போய்க்குதுப்பா, நாளைக்கு தான் வரான். வீட்டுக்கு போய்க்குதா? ஊர் மேல கூட்டு போட்டான்னு சொன்னா அந்த ஆண்டா போய்தான். அப்படியே விட்டுனா கம்பத்தை மாட்டிப்ப. உன்னால சண்டை போறதுலாம் நேரம்டா. நான் போய் மேக்கப் பண்ணோம், நாளைக்கு ராஸ்மிகா வரும். மாப்பிள்ள எங்க அப்பா உன்னை சித்தியாக்காத விட மாட்டான் பொழுதுடா. நல்லா பண்றடா நீ. என்ன எங்க என் பண்ணின? ஐயோ உள்ள மாட்டிச்சு பொழுது. வந்து தொலை, அந்த காசு வச்சு புது பண்ணி வாங்கி கொடு. மாப்பிள்ள கலெக்ஷன் நிறைய வருது, நாளைக்கும் இதே வேஷம் போட்டுடணும். ஏமாத்துற மாதிரி இருக்குது. தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா தித்தி நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா என கொஞ்சி போனா திக்கி நெஞ்சில் தில்லானா. யார் நீ? தெரியல. யாரா தம்பி நீயா? என் கூட்ட வந்து ஆயினுக்கிற, எங்க அப்பா பார்த்தா திட்டு வர்றா. சக்சஸ். டேய் என்னடா இப்படி எகிர்னுக்கிற? நீ கண்டுபிடிக்கல அந்த சந்தோஷம் தாண்டா. என் வீட்டாண்டே வந்து என்னைய வாடா போடான்றா. என்ன இது மை ஒட்டுது? டேய் என்னடா அஷ்டா? அச்சது இருக்கட்டும், இதுனா மைய. ஏய் மகனே ஒப்பண்டா நானு. ஏய் யார எங்க அப்பான்ற? டேய் ஏன்டா இப்படி அடிக்கிற? நான் தானே குப்பா. எங்க அப்பா பேரு கரெக்டா சொல்ற? கரெக்டா சொல்றேனா? அது நான் தானடா. இதெல்லாம் கெட்டப்படா. இனாயா இது? ராஸ்மிகாவை கல்யாணம் பண்ண போறல, அதான் செய்யல மாட்டேன். யோ நைனா இதெல்லாம் உனக்கு தேவையாயா? தேவைதான். ராஸ்மிகா எனக்கு தேவைதான். உன்னோட சித்திராவா? ஐயோ இது எங்க போய் முடிய போதுன்னே தெரியலையே. தேவதை 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 எங்கே என் தேவதை? தேவதை 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 எங்கே என் தேவதை? எப்பா டேய் ராஸ்மிகா வர சொல்றா. குத்து விளக்கு ஏத்தி என் மனைவியா ஆக்கணும். ராஸ்மிகா வர சொல்றா கண்ணு. சொல்றேன், வர சொல்றேன். தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா தித்தி நெஞ்சில் தில்லானா. ஏய் நான் சொல்றதுதான் கேட்கணும், நீ ராஸ்மிகா தான் கல்யாணம் பண்ற. இல்ல என்னால முடியாது. கொம்முன்னு இருந்துரு, எல்லாம் மண்டலத்துக்கு ஏன்னா போட்டுருவேன். ஏய் முன்னாடி இப்படி பேசுறான், அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடி. கண்ணே அப்பா சொல்றது கேளு கண்ணே, எனக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒத்தாசையா இருக்குல்ல. ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒத்தாசா இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏய் அந்த பொண்ணுக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா? என்ன சூப்பரா இருக்குது. அழகு அறிவு இருக்குதா, இருந்தாலும் எனக்கு அது வேணாம். போட்டு லைன்ல நிக்கிறாங்கடா, ஏன்டா இப்படி பண்ற? டேய் எனக்கு கல்யாணம் பண்ண வர மாதிரி வந்து அதை கடிட் பண்ணலான்னு பாக்குறியா? ஐயோ அசிங்கம் அவமானம். ஏய் இன்னாடி பேசுறேன். உன் போச்சு தெரிஞ்சுதான் பேசுறான். நீ எங்க தங்கச்சிக்கே ரூட் விட்டோம் தானே. அந்த காலத்துல ஏதோ நடந்துச்சு, இப்ப அதெல்லாம் பேசிட்டு சொல்றாங்களா? ஆமாண்டா கண்ணு, கட்டிக்கிட்டா விதமா செஞ்சு போடும். டேய் மாவன 2 பேரும் கழுத்துக்கு போட்டுருவேன். என்ன நினைச்சுக்கிறீங்க?
டேய் நீ என்னதான் பேசுறான் இந்த வீட்டுக்கு வர மருமக ராஷ்மிகா தான். என்ன இது இங்க ஏதோ சண்டை நடந்துக்குது பொழுகுதா? மாப்பிள மாப்பிள ஆடா வா இங்க என்ன நடக்குதுன்னு பாரு. என்னவா இந்த ஆளுக்கு? நான் ராஷ்மிகா தான் கல்யாணம் பண்ணிடுமா, ஒத்த காலில் நிக்கிறான். ஏம்பா ராஷ்மிகாவெல்லாம் பிஞ்சுக்கண்ணா காசு கட்டி வாங்கிட்டாரு. அப்ப நான் கட்டின காசு என்னடா அது சீட்டிங்க? நீ 2000 ரூபாய் குத்த, அவர் 10,010 ரூபாய் குத்தாரு. 10,010 இல்ல 10,100 தர. ராஷ்மிகா இந்த வீட்டுக்கு தான் வரணும். 10,100? மாப்பிள என்னடா? என்னடா டேய் 10,100டா. டேய் என்னடா பேசுற? பணம் கிடைக்கட்டும்டா, நான் எப்படிடா? டேய் நீ மூஞ்சி கண்ணாடியில பாத்தீங்களா? நீ உன் மூஞ்சி கூட அந்த பொண்ணு எவ்வளவு மேலு. அப்படியே வெளிய பிடிச்சு போட்டு இருடா 10,100டா. எனக்கு இருக்கிறது ஒரே வீட்டுக்காரன், எந்த வீட்டுக்காரன் மேனி பிடிச்சி போடுறேன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயா வாய படுறாங்க அம்மாக்கு. இதே மேனி பிடிச்சு போட்டுட்டா கம்முன்னு இருடா. டேய் ரவி அவன் கட்டுறானோ இல்லையோ நான் பணத்தோட வர ராஜ்குமார் புச்சோய் சீக்கிரம் ரெடி பண்ணி வா, டிமாண்ட் அதிகமா இருக்குது. மாப்பிள வா. நான் வா வாடா. டேய் அவன் கட்டினோட பரவாயில்ல, அந்த பொண்ணு இந்த வீட்டை இருக்கட்டும். நேத்துக்க நேடி நேட்டின்னு கேக்குறா. இருக்கட்டும் என்ன இப்போ? மானம் கட்டி ரோசம் கட்டி ஈனம் கட்டி மரியாதை கட்டி அலைய சொல்றியா? டேய் அந்த பொண்ணு இங்க இருந்த இதெல்லாம் ஏடி போகுது? ஊர் உலகத்துல அப்படித்தான் பேசுவாங்க. இந்த ஊரு உலகத்துக்காக வாயடி இந்த ஊரு மலை. நீ பண்றது சரியில்லையா? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. சரியோ தப்போ ராஷ்மிகா இந்த வீட்டுக்கு தான் வரணும். வரட்டும், நானும் பாத்துக்கிறேன். ராஷ்மிகா டேய் மாப்பிள நான் தாண்டா நடக்குது, ஒண்ணுமே புரியல. டேய் மாப்பிள நம்மளுக்கு பணம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அது நம்ம தானே பயன்படுத்திக்கணும். நீ ஜாலியாக்குறா, எனக்கு தான் பொம்பளை வருஷம் போட்டு விட்டா. டேய் நீ சாதாரணமான ஆளாடா. இப்போ ராஷ்மிகாடா உனக்காக எத்தனை பேர் வராங்கன்னு தெரியுதா? நான் தெரியுதா? எல்லா கழுத்து பசங்களும் என்னைய மேய்க்கிறானுங்களே. மாப்பிள நீ தான் அதுன்னு தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு அது லாபம். என்ன லாபமோ உங்க அப்பா என்ன பண்ணுகிறான்? ஐயோயோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன் பேரு. கையோ கீயோ அச்சுக்குன்னு கண்ணாடி எல்லாம் போட்டுன்னு ஸ்டைல் ஆயிட்டுக்குதுடா. ஓடிச்சுடா ஒழுங்கா அங்க பெரியம்மா யார் கூட ஓடிச்சுன்னு போன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறா அவனா. கரெக்டா ஞாபகம் பத்தினேன். போன் அடிக்கிற எங்க இன்னும் காண ராஷ்மிகா? போன் வருது. பலமா போட்டு விடுறா. ஹலோ, என்ன பெரியம்மா உனக்கு திட்டுன்னு தான் பெரியப்பா தூக்க மாட்டாருன்னா? ஆமாண்டா பாவி, தூக்குத்தான் மாட்டிக்கினாரு. நீ போயே பாக்கலையா? ஏன் போய் பார்க்கல? போய் பார்த்தா ஒச்சக்கால் தூங்குறான் தால. நீ எந்த பெரியப்பா கிட்ட போன? சூச பெரியப்பா கிட்ட போனியா? ஆமா, வேற எந்த பெரியப்பா? அந்த பெரியப்பா இல்லடா, கரோட்டுக்கார ராமராஜ் பெரியப்பா. கரோட்டுக்கார ராமராஜா? அவன் ஏன் பெரியப்பா ஆவறான்? டேய் பெரியம்மா வச்சிருந்த பெரியப்பா தானடா உனக்கு. ஓ அப்படி சொல்றியா? கரமம் பின்னதுக்கு போன் பண்ண அதை சொல்லு. கரோட்டுக்காரு பெரியப்பா ஏதோ பணம்லாம் எடுத்து வச்சுக்கிறாராண்டா. போய் அது என்னன்னு பார்த்து எடுத்துன்னு வந்துடுறா. பணம் சேர்த்து வச்சுக்கிறேனா? ஐயா அது இப்ப என்னால முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. இந்த பெரியம்மா கோசம் நீ இது கூட பண்ண மாட்டேடா. நீ பண்ணலன்னா உன் பேரை எழுதி வச்சுட்டு செத்துருவேன்டா. செத்து தோலியா? உனக்கு நான் வாயிர வயசா என்ன தொல்லை குத்து கிடக்குறா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீடா. என்னடா இது இந்த கரம் முடிச்சு கட் பண்ணிச்சு? நான் எதுன்னு தெரியல, போயிட்டு வந்துடலாம். மாப்பிள எப்படியோ போயிட்டு இருப்பா மாப்பிள அந்த ஆளு. இதெல்லாம் தேவையாடா எனக்கு? இதெல்லாம் நான் எப்படிதான் சரி கட்டுத்தியா? புடவை என்னடா இது? புடவை மாப்பிள. புடவை வேறியா? மாப்பிள இதுல பயங்கரமான பிளான் இருக்குது. 1 hour later. இன்னும் நான் என்ன பண்ண போறான்னு தெரியலையா? கம்னூர் மாப்பிள இந்த கெட்டப்ல உன் பேர் வந்து முனிமா. முனிமாவா? ஒரு நல்ல பேர் தான் வையாண்ட, அது நான் முனிமா. முனிமாக்கு நாடா கோர நல்ல பேர் தான். வா இப்ப நான் அந்த கெட்ட போட்டேன், என்ன பண்ணா? வரணும்லாம் கேய் கேட்கணும். ஊரு நான் பாத்துக்கிறேன். அங்க போய் பிஞ்சுக்கண்ணா வருது. வட்டம் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணமா கட்டிக்கலாமா? தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கிறியா, இல்ல பெத்துக்கிட்டு தாலியத்தான் கட்டிக்கிறியா? அட 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 சூப்பரா பாடுறப்பா நீ. முனிமாக்கா இவர் தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி போறேன். என்ன ஒரு இது யார் பாது? ராஷ்மிகா மாதிரி இருக்குது. ராஷ்மிகாவோட அம்மானா பிஞ்சுக்கண்ணா. அப்ப எங்க மாமியாரு அத்தே அத்தே அத்தே. டேய் கையில கஷ்டமான பேமானி, நீ எப்படி என் பொண்ணை லவ் பண்ணலாம்? அத்தே நான் இப்படி சொல்றீங்க? என் பொண்ணுக்கு வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ளை எடுத்துன்னு வந்தா, இந்த மாதிரி பத்தாயிரம் கொடுக்க மாட்டா. ரவி நான் இந்த அம்மா இப்படி சொல்லுது. பெத்தவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ தான் கெஞ்சி கேட்கணும். ஏமா நான் 10,010 ரூபாய் குத்துக்கிறேம்மா. பல லட்சம் குத்துவனே பாயிட்டு கிசி ஓட விட்டோம் நானு. உனக்கு என் பொண்ணு குத்துருனா போடா. பேச சரியில்லைம்மா.
டேய் ரவி உன் மூஞ்சி காசு தான் பாக்குறேன் போ சொல்றவன ஏக்கா பாவம்க்கா. நானா பாவம் யானை பத்தி எலிக்கா கொடுக்க முடியும். ஐயோ அத்தை எனக்கு ராஷ்மிகா ஓணும் அத்தை. அண்ணா பிஞ்சுக்கண்ணா அவங்க அம்மா ரொம்ப கோவமா இருக்கிறாங்க. நீ எதுவாக இருந்தாலும் ராஷ்மிகா கிட்ட பேசிக்கோ. எப்போ வர ராஷ்மிகா? நீ கம்முன்னு போயிடு, சாயங்காலமா வர வைக்கிறேன். சரி ரவி, என்னை பத்தி அந்த அம்மா சொல்லி வை ரவி. நான் சொல்றேன் நீ போ. வாடா சாயந்தரம் வரலாம். வர அத்தை. போடா வான் கோய் வாயா. அத்தை அப்படி சொல்லக்கூடாது, பிஞ்சு கண்ணான்னு சொல்லணும். ஏய் நோ போனா கடுப்புல இருக்கிறாங்களா? டேய் வந்துடுறோம், ஓடிடலாம். எப்பா ஒருத்தர் சமாளிச்சாச்சு. இங்க போறா. இருக்கிற காசை எல்லாத்தையும் இதுங்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு பொண்ணு ஒண்ணு பண்ணு ஒண்ணு இருக்கேன் நீ. வாப்பா வாணா. வேடா அந்த பொண்ணு ராஷ்மிகா. ஏய் இங்க பேசுற யாரா இது? ஹோட்டல்ல மீந்ததெல்லாம் துண்ணு பெரிய சைஸ் பண்ணி மாதிரி இருக்கு. போய் பாத்தியா? ஏனோ ராஷ்மிகாவோட அம்மா. ராஷ்மிகாவோட அம்மாவா? அத்தை நான் தான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறா. இது ஒரு மூஞ்சி என் பொண்ணு கல்யாணம் பண்ணி போறியா? அப்படியே விட்டுனா கமத்துல போய் சொல்லிப்ப. ஏமா என்ன பேசுற? 10,000 ரூபாய் எடுத்து வந்து குத்துக்கிறான் பொண்ணுக்காக. போலீஸ்ல கேஸ் குடுத்துருவேன், என் கை பிடிச்சி வலிக்கிறேன்னு. என்னது கேஸ் குத்துருவியா? அத்தை என்னது இப்படி பேசுறீங்க? டேய் நெசிங் பண்ண அலிமினேட் அடிச்சா மூஞ்சி. உன்னை வேட்டி என்ன அத்தனை கூப்பிட்டா அவள்தான். தேவையா இதெல்லாம்? தேவையா? 10,000 ரூபாய் போச்சா? அத்தை 10,000 ரூபாய் ஊத்துக்கிறேன் அத்தை. டேய் அவங்களே ஏற்கனவே கோவமா இருக்கிறாங்க, போயிட்டு அப்புறமா வாங்க. டேய் ரவியா நீ சொல்லுவேன் நான் தான் 10,000 ரூபாய் குத்தேன்னு. ஏடா 10,000 ரூபாய் குத்தானா அல தர முடியாது பட. ஆஹா இது சரிப்பட்டு வராது. ஏய் ரவி, எங்கடா இந்த ராஷ்மிகா பொண்ணு? நோ ராஷ்மிகா பொண்ணை கட்டி போட்டுக்கிறாங்க நான் வீட்டுல. நீங்க போங்க, அப்புறமா பேசணும் இதை பத்தி. ஐயோ அப்படியே விஷயம். ராஷ்மிகா போடா போ. வாடா. எப்பா உனக்கு சமாளிச்சாச்சு. உனக்கு வருதா? மாலை சூடும் வேலை. ஐயோ ஐயோ பயங்கரமான கோலத்தோட வந்துக்கிறீங்க. மாப்பிள்ளனா சோக்காருன்னு தம்பி. கை ஊதுது கால் நடுங்குது, நீ மாப்பிள்ளையா? நீ பேசாதம்மா, நான் இங்கே தானே பேசிட்டு இருக்கிறேன். எங்க தம்பி ராஷ்மிகா? நோ ராஷ்மிகாவோட அம்மா, பார்த்து பேசு. அத்தையா அத்தையா அத்தையடி மெத்தையடி ஆரி விளையாடவா. கையாடா என்னக்கா இப்படி பேசுறீங்க? நான் உங்க வீட்டு மருமகா. மருமகனா? ஏய் மாலை டிவி கங்காரியா அண்ணா. தம்பி இன்னும் இப்படி பேசுறாங்க. நான் நகை மோதிரம் பணம் எல்லாம் கொடுத்துருக்குறேன். கொடுத்துருக்கதானா யார் இல்லைன்னு வாங்க. அவங்க அம்மா அப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ராஷ்மிகாவை வர சொல்லு. நீ போ, சாயங்காலமா வா. அம்மா கோவத்தோட இருக்கிறாங்க அவங்க அம்மா. சாயங்காலம் வந்த ராஷ்மிகா இருக்கும்ல? இருக்கும். நீ போ, கோவத்துல இருக்காங்கல்ல. கோவப்படாதே மாமியாரே, உன் பொண்ணை கட்டினா உன் வீட்டு மருமகனா. கோவப்படாதே மாமியாரே. கழுத்து மேல வச்சு கட்டில அடிப்பேன் போடா. நைஸ் பண்ணி பாட்டு பாடினா கூட மதிக்க மாட்டேது. சரி நான் அப்புறம் வரேன். எவ்வா 3 தொல்லை தீஞ்சிச்சுடா சாமி. உங்க அப்பா வரான்டா. இந்த பெரியம்மா காசு ரொம்ப தொல்லப்பா. எவன் கூட ஓடிட்டு நம்மள தொல்லை குத்துக்குது. டேய் வந்துட்டான்டா உங்க அப்பா. நித்துப்பா இங்கதான்ப்பா. டேய் மகனே ராஷ்மிகா வந்துச்சா? இது யாரு மீன்காராயா? எப்போ மீன்காராயா இல்லப்பா, இதுதான் ராஷ்மிகாவோட அம்மா. ராஷ்மிகாவோட அம்மாவா? அப்ப எனக்கு மாமியாரு? டேய் ரவி ஏதாவா? எங்க அப்பா. அவன் போய் சொல்றான். அவன் அண்ணன் நான் தம்பி. டேய் பால் பாயிட்டு வாயா. உனக்கு என் பொண்ணு கேக்குதா? எட்டு விட்டுனா முருங்கத்துல போய் சொல்லிப்ப. அத்தை என்ன இப்படி பேசிட்ட? உன் பொண்ணு நானும் உயிருக்கு லவ் பண்றத. டேய் என் பொண்ணுக்கு வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ள வரான்டா. உன்ன மாதிரி ஆளுங்க கொடுக்க மாட்டான். எனக்கு அழகு இல்லையா இல்ல ஸ்டைல் இல்லையா? நான் நீ உன் பொண்ணு எனக்கு தர மாட்டா. எப்போ இதெல்லாம் ஓவருப்பா. சின்ன பொண்ணுப்பா ராஷ்மிகா. டேய் நீ முதல்ல அப்பான்னு கூப்பிட்டு நிறுத்துறா. உன்னால தானே அந்த பொம்பளை எனக்கு பொண்ணு தர மாட்டேன். அண்ணா நான் இருக்கட்டுமா போடுமாண்ணா? என்னப்பா என்ன லிப்ட் குத்துமா போனமான இருக்கணும். என்ன இருக்கட்டுமா போனமான்ற? லிப்ட் கேட்கும்போது ஐயா சாமி கெஞ்சி கேட்டீங்க, இப்ப எப்படி பேசுறீங்க? அரசியல்வாதிகளே சொல்றதை காப்பாத்த மாட்டாங்க. நான் சொல்றதை காப்பாத்தணுமா? போயா. யோ அரசியல்வாதி பத்தி பேசுறியா? உன்னை தூக்கி உள்ள வைக்க போறாங்க. உண்மையை சொன்னா உள்ளத்துக்கு வைப்பாங்களா? வச்சா வச்சுக்கிட்ட போயா. எப்போ அந்த அம்மாக்கு வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லையா, அதை சொல்றதுக்கு தான் வந்தாங்க. எதனமா நான் குறைஞ்சிட்டேன்? ஸ்டேட்டஸ் பாக்குறேன் நீ? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நான் பாக்குறது இல்ல. அட அது இல்லம்மா, தகுதியை பாக்குறான்னு கேட்டேன். யோ தகுதியும் பார்க்கல ஒண்ணும் பார்க்கல. என் பொண்ணு பின்னாடி சுத்தத்தை நித்து. ஏமா இவ்வளவு பேசுறியா? எங்க உங்க வீட்டுக்காரன்? அவன் செத்துட்டான். அப்ப இவ்வளவு பேர் போட்டு வச்சுக்கிற? 2வது வீட்டுக்காரன் வச்சுது. 2வது வீட்டுக்காரனா? பொண்ணு தான் தரமாட்டேன்ட்ட. 3வது வீட்டுக்காரன் நான் வரட்டுமா? டேய் மாப்ள போ, நான் பேசுனீங்கடா. என்னடா பேசுனா? எல்லாம் யாருக்காகடா? உனக்காக தானடா? நான் எனக்காக. ராஷ்மிகா அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றா. டேய்
இத்த கல்யாணம் பண்ணினா உனக்கு சித்தி உனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு தரல. யோ எனக்கு ரெண்டாவது வீட்டுக்காரங்கிறானே. அவனை தலைகாண வச்சு அழுத்திடலாம். என்ன நான் சொல்றதா? டேய் ரவி இருமா ஆமா செய்யாத ஏமா பாசமா கூப்பிடுறேன், நீ இப்படி பண்ற. எப்போ இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்க பெரியம்மா கிட்ட போனியா, என்ன ஆச்சு? நான் பெரியம்மா கிட்ட போட்டு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ ஒல்லிட்டுனே. அது யாரோ சொன்னாங்க. என்ன ஆச்சு உங்க பெரியம்மாக்கு? அந்த கதையை கேக்குறேன். போன் பண்ணி கருவுடுக்காரன் யாரோ வச்சுச்சான், அவன் தூக்க மாட்டேங்கிறானா. அப்புறம் என்ன போய் காசு வச்சுக்கிறான், போய் எடுத்துன்னு வந்து சொல்லிச்சேன். சரி போய் எத்தனை வந்தியா? அந்த கருவாடுக்காரன் கொடுத்தா ஓடிது. சும்மா விளையாடி காமிச்சிச்சு என்கிட்ட. அப்ப போயிட்டு சும்மாதான் வந்தியா? ஆண்டா சோகமா இருக்கிறேன். ஏய் கையாடா. என்னம்மா சோகமா இருந்தா கூட தொட விட மாட்டேன். மாப்பிள்ள ரொம்ப ஓவர் பண்றான்டா. லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நிறுத்தப்பா இந்த இடம் தான். யாரா இது? டேய் தங்கச்சி மாவனே, எப்படிடா இருக்கிற? ஏய் பெரியம்மா உங்க தான் தேடிங்கிறேன், அப்படியே மினி பிடிச்சி போட்டுருவேன். என்னடா ஒரு பெரியத்தா காரியப்பா இப்படி சொல்றியடா? உனக்கு லவ் கேக்குதா? இவன் தான் கருவாடுக்காரனா? பெரியப்பாடா அதெல்லாம் சொல்லாதடா. கண்ணா நான் தான் உன் பெரியப்பா, நீ என்ன அப்படியே அப்பா மாதிரி பாத்துக்கன்னா. நான் உன்னை அப்ப மாதிரி பாத்துக்கணுமா? அப்படியே மினி பிடிச்சி மாட்டி விட்டுருவேன். யாரா நீ? டேய் பெரியம்மாடைய சட்டாப்படா, உனக்கு பெரியப்பாடா. காரமிச்ச குடும்பம் போலுக்குதுடா இவங்க குடும்பம். ஏய் வடி விவசாயா என்ன பேசுங்கிறேன்? அப்படியே விட்டுனா பூலத்துல போய் விழுவேன். போடா. ராஸ்மிகாவோட அம்மான்னு பாக்குறேன், அவரை தான் தெரிஞ்சுக்கோ. ஏங்க ஆட்டோ காசு கொடுத்தீங்கன்னா போயிடுவேன். குத்தா போயிடுவேன், அதனால தான் கொடுக்கல. ஏங்க இங்க இருந்து நான் என்னங்க பண்ண போறேன்? கொடுத்தீங்கன்னா நான் போயிட போறேன். வாங்கறதுக்கு நீங்க ரெடி, கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி இல்லல்ல. ஏங்க சவாரிக்கு வந்தா நீங்க தான் கொடுக்கணும், நான் தாங்க வாங்கணும். விளையாடுறீங்களா? ஏம்பா என்ன எங்க வீட்டுக்காரனையும் எதிர்த்து பேசுற? ஏமா உங்க வீட்டுக்காரலாம் நான் திட்டல, ஆட்டோ சவாரி காசு கொடுங்க நான் போயிடுறேன். ஏன் நாங்க தான் இழிச்சுவாயா? வேற எங்கன்னா போய் வாங்கிக்கோ. வேற எங்கனா போய் வாங்கிக்கணுமா? ஏமா நீங்க தானே வண்டியில வந்தீங்க. வண்டியில வரவங்க எல்லாம் காசு கொடுத்தா நீங்க பணக்காரம் ஆயிடுவீங்க. வண்டியில வரவங்க எல்லாம் காசு கொடுத்தா நாங்க பணக்கார ஆயிடுமா? ஏமா சவாரிக்கு வந்தீங்களா, அந்த காசை கொடுங்கம்மா. நாங்க காசு கொடுக்கணும். டேய் மகனே காசு வைக்கிறமான்னு பாரு. காது மலைப்பேன் மகன்னா. ஹே நான் அப்பனா நீ மகனண்டா, என்னடா பேசுற? உங்க சண்டையெல்லாம் நிறுத்துங்க. அவரை கூட்டின்னு போய் வேற எங்கன்னா பேசிங்க. இவன் யாரு? உன் பேர? டேய் இந்த கை மோசமான கைவிடா. நான் அன்னைக்கு பலூன் கார் கூட போந்த பார்த்தேன்டா. அப்படியா? அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே? அன்னைக்கு இதுதான் வாயான்னு தெரியாதா? யாரு இந்த பொம்பளை? ஏமா என் கூட வரியா? உனக்கு நல்ல வீட்டுக்காரு வாங்கி தரேன். வீட்டுக்காரா? டேய் என்னடா இது ரிமோட் கார் வாங்கி தர மாதிரி சொல்றியா? டேய் தங்கச்சி மாவனே, யாரா இந்த பொம்பளை சூப்பரா இருக்குது? அது எங்க ஆளோட அம்மா, எங்க மாமியாரு. ஆட்டோக்கார இந்த பொம்பளைய கூட்டு போயிடு, காசுக்கு பதிலு. இங்க பாரு பொம்பளைன்னு பாக்குறேன், கெட்ட கோவம் வந்துடும். ஒழுங்கா ஆட்டோ காசை கொடுமா. காது காமி. டேய் என்னடா பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்னே பேசணும், உன் வேலையை பாரு. ஓகேவா? ஓகே. என் பாட்டக்கார என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறியா? பொண்ணா? என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, உன் பொண்ணை நான் உயிருக்கு உராள பண்றேன், இதெல்லாம் தப்பு. தப்பு கரெக்டா நான் பாத்துக்கிறேன், நீ வாய முன்னு போடா. டேய் மகனே, பொண்ணாடா இல்ல உனக்கு, ஏன்டா இப்படி அசிங்கப்படுற? எல்லாம் உன்னால தான் பெரியம்மா. எதுக்கு நீ எனக்கு போன் பண்ண? நான் எப்படா போன் பண்ண? நீ போன் பண்ணி கருவாடுக்கார தூக்கி மாட்டீங்கன்னா காசு வேணா சொல்ல. கரோட்டுக்காரனா தோக்குறானே. ஆமா நான் தான் கரெக்டுக்கிறேன், சொல்லுப்பா. ஐயோ தாங்க முடியல, ராஜ்மிகா நினைப்பேன் இந்த வந்து கொள்ளுதே. போய் எதுவும் ஏறி வீட்டுல போய் ஊஞ்சி சாவிடா, பணத்தையும் கிடைக்காதா? பேச பேச வெறுப்பா இருக்குதே. ராஜ்மிகா எவ்வளவு அழகா பேசும். டேய் அந்த கதையை விடுறா, நானும் பெரியப்பாவும் ஐமூனுக்கு போறேன்டா. ஹனிமூன் போறீங்களா? என்னத்துக்கு? அனிமன் போய் ஜாலியா இருக்கிறதுக்கு. என்ன இது கூட தெரியலையா அவன? ஜாலியா இருக்க போறீங்களா? இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா நான் பெரியம்மா ஜாலியா சுத்திட்டு வரேன்டா. உனக்கு 1 லட்சம் ரூபாய் குத்து ஜாலியா சுத்து பார்க்க அனுப்பணுமா? ஒழுங்கா போயிடு, நான் செம கோபத்துல இருக்கிறேன். உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன திட்டு இல்ல. வாயா ஆட்டோல போலாம். என்ன இதுக்கு பாட்டு ஆட்டோல உட்காந்துச்சுங்க? ஏமா வந்த ஆட்டோ சவாரி காசு தரல, இப்ப ஆட்டோல உட்காந்துட்டீங்க. மொத்தமா தரேன், இப்போ வண்டி எடு. மொத்தமா தரியா? அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல ஆட்டோ சவாரி காசு, அப்புறம் தான் ஆட்டோ எடுப்பேன். ஏன்பா முதலாளி தொழிலாளி நம்பணும், தொழிலாளி முதலாளி நம்பணும். அது மாதிரி நீயே எங்களை நம்பணும். ஓ காடு வா வந்து கழுத்து மேடு போ வந்து உனக்கு வசனம் கேக்குது. ஏம்பா தங்கச்சி போய் எப்படி பண்ணுவான்னு பாக்கலப்பா நானு. என்ன என் பேசிக்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன பெரியம்மா? 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா நான் அனிமனுக்கு போய் வருவேன். இந்த ஆணி வாயின கூப்பிட்டு அனிமன் போறதா உனக்கு முக்கியமா? நீ உள்ள வாடா, உன் பாக்கெட்ல இருக்கதெல்லாம் உருளிடுறேன். யப்பா இந்த கெட்டப்ப போட்டு போட்டு நான் பண்ற பாத்தியா மாப்பிள்ளைங்க? மாப்பிள்ள எனக்கு தெரிஞ்சு 3 பெருசுகளும் க்ளோஸ்ட், எங்க அப்பனும் க்ளோஸ்ட். எவ்வளவு தேடி இருக்க வருமானா?
அதெல்லாம் அப்புறம் கணக்கு போட்டுக்கலாம்டா. சரி என் பையன் எங்குதா? வாடா உள்ள வாடா. தல ஊர் சொல்லு போட்டுறேன். என்ன போடக்கூடாது, அங்க போடணும். தல உன்னி அண்ணி வேணா நிச்சு. அண்டி வேணாம்னு சொல்லிடா, எனக்கு மாமியார் தான் வேணாம்னு சொல்லிச்சு. தல மாமர் எப்படி இருக்கும்? கட்டை கட்ட மாதிரி இருக்குமா? இது ஒல்லியா இருக்கு, அது செம குண்டா இருக்கும். தல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எங்க மாமியார் அடிச்சு ராஷ்மிகாவை தூக்க போறோம். மாமியார் காரி அடிச்சா ராஷ்மிகா எப்படி சுத்துறோம்? டேய் தூக்குறதுன்னா சாவறது இல்லடா. ஓஹோ ராஷ்மிகாவை நீங்க திக்குங்க, மாமியார நான் திக்கிறேன். அப்ப நானே டேய் என்னடா ஆளுக்கு போட்டு போறீங்க? தல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கரெக்ட் பண்ணிக்கிறீங்க, எனக்கு ஒண்ணு இல்லையா? டேய் வாங்கடா, முதல்ல ராஷ்மிகாவை தூக்கலாம், அப்புறம் இது பாத்துக்கலாம். எப்பா வேஷம் போறதுக்கு கைட்டு செம்ம தொல்லையாக்குதா. டேய் ரவி, ராஷ்மிகா அம்மா எங்கடா? ராஷ்மிகாவோட அம்மாவை நீயா கேக்குற பிஞ்சுக்கணும்னா? அவளை போட்டு தள்ளிட்டு ராஷ்மிகாவை தூக்க போறேன். தல மாமியார் எனக்கு. என் மாப்பிள்ள நாடா ஏலம் போடுறானுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. சொல்லு ராஷ்மிகா எங்க இருக்கிறா? நோ, ராஷ்மிகா குண்டுத்தூர் மலை மேல இருக்கிறா. ஒன்னா அங்க போய் பாத்துக்கோ. குண்டூத்தூர் மலை உனக்கு தெரியுமாடா? தெரியாது தல. நீ எல்லாம் எதுக்குடா? தல உனக்கு சப்போர்ட் பண்றது நான் தான், பாத்து பேசு. உனக்கு தெரியுமாடா குண்டூத்தூர் மலை? என்னடா வாய பாக்குற? தல எனக்கு தெரியாது தல. டேய் டல்பூஸ் மஞ்சா கூகுள் மேப்ல பாத்துட்டு போடா. கரெக்ட், போலிக்கிறது இல்ல? இருக்கு தல. போடு மேப்ப போடு. மேப் போடணுமா? அப்படின்னா என்னது தல? கோயித்தல வர, நான் பாத்துக்கிறேன். என்ன பிஞ்சுக்கணும்னா ஒரு பாட்டு பாடின்னு போ. போறேன் என் ஆளை தேடி போறேன். எவ்வா இவன் ஒருத்த ஓய்ஞ்சான்டா. மாப்பிள்ள குண்டத்தூர் மலை என்ன இருக்கான்? 2 சிறுத்தை வந்துக்குதான். சோலி முஞ்சுது. முடிஞ்சுதா மாப்பிள்ள, அங்க போறேன். மருமகளே ராஷ்மிகா, எங்க வீட்டுக்கு நீ வர போற ராஷ்மிகா. என்னடா இது? யோ நாயா இதா? 10,100 எங்க ராஷ்மிகா? மாப்பிள்ள 10,100 சொல்றா, நீ கட்டி போற பொண்ணு எங்க? யோ கடுப்பேத்தாதியா கொம்னிரியா? மாப்பிள்ள 10,100. அதுக்கு ராஷ்மிகா இங்க வரணும். திரும்புவோமா? டக்குனு ராஷ்மிகா கூட்டணுங்க, தட்டு மாத்தனா. இங்க இருங்க, ராஷ்மிகா கூட்டின்னு வரேன். வாடா. நம்ம வீட்டுக்கு மருமக ரெடி. யோ இப்படி 10,000 தந்து குடுக்குறது இதெல்லாம் நியாயமாயா? ஏய் 10,000 இல்லடி 10,100. அதுதானே சொல்ற போலக்க, அது ஏன்டா தந்து குடுக்குற? ராஷ்மிகாடி இன்னும் அழகாகுது தெரியும்ல, அதுக்காக 10,000 தந்து குடுப்பியா? அதெல்லாம் நல்லா இல்ல. எனக்கு நல்லாகுது. அவ தான் நம்ம வீட்டு மருமகம். அவனா வேணான்ற என்னத்துக்கு அவனுக்கு அதை கட்டுறேன்? அந்த தொன்னிக கோசம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு பாக்குறியா? வேற எதுக்கு? ஏய் அதெல்லாம் வேற விஷயம். நீ கம்முனு இரு. ஏம்பா பொண்ணு வருதுப்பா. ஏந்திரி. வா ராஷ்மிகா வா, உன்னை கட்டிக்கு போற மாமனார் வெளியே நிக்கிறாரு. சாரி. தப்பில்லப்பா, தப்பில்ல. யோ என்னயா? ஏய் கும்முனு. ஹாய் ராஷ்மிகா. எங்க அப்பா திட்டு போய் எப்படி சொல்லி விடுறான் போறா. சரி ஆய் சொல்லு. ஹாய். உனக்கு என்ன வேண்டும் சொல்லு, உலகத்தை காட்டு சொல்லு. போறேன்டா. ஏம்பா என்னப்பா நீ பாட்டு பாடுற? உன் பையனுக்கு தானே பொண்ணு பாத்துக்கிறா. தம்பி ஏன் இரு, எங்க பையனுக்கு பொண்ணு பார்த்தா நான் சந்தோஷப்படக்கூடாதா? வெங்காயம் சந்தோஷப்படுவேன். சரி பொண்ணை பாத்துட்டல, காசை கொடு. ராஷ்மிகா கையில் தான் கொடுப்பேன். ராஷ்மிகா இங்க வா. வா ராஷ்மிகா. மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்குதா? என்ன பண்றது, காசு வாங்கணுமே, கம்முன்னு இரு. நான் வீட்டுக்கு போனா உன்னை யானை மத்தியான வச்சு போட்டோம்டா. மாப்பிள்ள உனக்கு பொம்பளை வேஷம் போட்டாலே மூஞ்சி முறை மாதிரி வீங்கி போகுதுடா. ஏம்பா என்ன என் வீட்டு மருமகிட்ட குசுன்னு பேசிக்கிறா? ஏங்க நல்லது போலது நான் சொல்றேன், அது கூட சொல்லக்கூடாதா? என் ஃப்ரெண்டுக்கு அது கூட சொல்லக்கூடாதா? சொல்லு நல்ல விஷயமா சொல்லு. ஏம்பா இவங்க பையன் எங்க உள்ள வந்தானே? அவன் செவரு எகிரி குச்சி போயிட்டான் இந்த பொண்ணு வானான்னு. என்னடா இப்படி குதிக்கிறான் உங்க அப்பன்? அவன் பண்றதுக்குலாம் பழி வாங்குறான் பாரு. ராஷ்மிகா இங்க வா. ஏய் குறி தட்ட. போ அடி போடி. ராஷ்மிகா இங்க பாரு, 10,100 வாழைப்பழம், தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிக்கிறேன். என்ன பார்த்துனாக்குற, வாங்க வாங்கிக்க ராஷ்மிகா. நீ இனிமேல் எங்க வீட்டு மருமகம். காரி மூஞ்சவன். காரு மிஞ்சோனா அப்படியா சொன்ன? அப்படி சொல்ல, நீங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிறீங்கன்னு சொன்னிச்சு. டேய் அப்படித்தான் சொன்னேன். நீ கொஞ்சம் வாய ஊறியா? ராஷ்மிகா நாங்க அழகு எங்கெங்கெல்லாம் பொண்ணு டாப் பண்ணிச்சு தெரியுமா? கை கால விந்து கெஞ்சிங்கடா, நான் பேசுறேன் போது. ஏய் கம்னரி, மரும கையில பேசிக்கும் போது தொந்தோன்னு பேசிக்கிறா. மான கட்டம் ஈத்துல தெரு பொறுக்கி. யார சொல்ற ராஷ்மிகா? உன்ன இல்ல போய் சொல்றவனுங்களே. என்ன இல்ல அது போதும், இந்தா வச்சுக்கோ.
என்னைக்கு என் வீட்டுக்கு வர போற? டேய் என்னடா சொல்றான்? தை மாசம் முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். தை பிறந்தா வழி பிறக்கும். இவங்க அம்மா எல்லாம் சமாதானம் பத்திட்டியா? இவங்க அப்பா கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போய்க்கிறாரு. அவங்களாம் வந்தோடனே முச்சிடலாம். கொலைகேசா? என்னடா சொல்ற? ராஷ்மிகாவை ஒருத்த பார்த்தான்ட்டியா, காது இந்த கை விரலு கால் விரலாம் கட் பண்ணிட்டு போட்டா போல அவங்க அப்பா. ஐயோ, பார்த்ததுக்காவா? ஆமா ஆமா, நான் பேசி ஈசி முடிச்சிட்டியா சொல்றேன், நீ போ. பயமாக்குதா? ராஷ்மிகா உங்க அப்பா கோவமானவரா? அந்த கரும் பூச்சினை பத்தியா கேக்குற? அவன் ரொம்ப ஃப்ராட் ஆச்சா. எது எப்படி இருந்தாலும் சரி, நீ தான் என் வீட்டு மருமகம். எப்பா உன்னை எவ்வளவு தூரம்பா போனா? பாத்தீங்கன்னாப்பா ராஜ்மிகாப்பா. தூக்குறா ராஜ்மிகா. இருக்கு இங்கதான் இருக்கு. உன்னை பார்த்த பின்புதான் என் எனர்ஜி வந்ததே. ஐய் ராஜ்மிகா எப்படிக்கிற? டேய் என்னடா இது? சமாளி சமாளி. டேய் குப்பா, ராஷ்மிகாவுக்கு நான் தட்டு மாத்தியாச்சு. இனிமேல் ராஷ்மிகாலாம் கூப்பிடாத. தட்ட மாத்தாச்சு கூப்பிடாதியா? யாரோட ராஜ்மிகா? யாரோட கூப்பிடக்கூடாது? எப்போ நான் பைத்தியமா புச்சுனுக்குது. என்னப்பா இதெல்லாம்? என்னப்பா அதெல்லாம்? என்ன தட்டு? அன்னாச்சி பழம், தேங்காய், வாழைப்பழம், பூவே. எப்போ அத கேக்கலப்பா, ஏன்பா தட்டி விட்டா? உன் சித்திய அவன் கல்யாணம் பண்ணி போறன்றான். பாத்து சொமாகிறிய வெக்கமாடா உனக்கு? யாருக்கு யார் சித்தி? அவன் என் ஃப்ரெண்டு. அவளை நான் சித்தின்னு கூப்பிடணுமா? அப்பனை கல்யாணம் பண்ணா சித்தின்னு கூப்பிட்டானே ஆகணும். ஏய், அவ என் வீட்டு மருமகா, நீ எப்படா கல்யாணம் பண்ண முடியும்? டேய் ஊர் மேல தட்டு பழம் பறந்த மாதிரி நீ பறந்துடா. ராஷ்மிகா அவன் என்ன பேசிக்கிறான் நீ சொல்லு. என்னத்தடா சொல்லுத்த? என் வீட்டு மருமகன்னு சொல்லு. சொல்லுவாளா இல்ல சொல்லிருவாளா? எப்போ உங்க பெருமை எங்க போச்சு அதை சொல்லு முதல்ல. அதை பத்தி ஏன் கேக்குற? இல்ல ஆட்டோல கூட்டுன்னு போச்சு. எங்க போனீங்க? அந்த கேள்வி என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஆட்டோவில் கூட்டும் போய் என் பாக்கெட்ல இருக்குது, என் ஜட்டில இருக்குது, மொத்தத்தையும் உருவிக்குச்சு. ஏம்பா உன்னை தூயின் வந்தா காசு தரேன், குடுப்பா நான் போறேன். இருப்பா, ஏன் அவசரப்படுற? இங்க என்ன போயினுக்குதே? டேய் மாப்பிள்ளை என்ன பண்றா? இருடா. சரி நீங்க பேசின்னு இருங்க, இதோ வந்துடுறேன். போடா போய் சித்திக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிடா. ராஜ்மிகா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீ டேய் தொடாதடா. கரம் பூச்சினா கையாடா. கர்மம் முடிச்சோன்னு சொன்னா கூட எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? டேய் கரம் பூச்சினா போன் அடிச்சு பாருடா. கர்மம் பிடிச்ச போனி எப்ப பார்த்தா லட்சம் நேக்குது. அலா டேய் தங்கச்சி மகனே, உன் பெரியம்மா பேசுறேன்டா. டேய் ஓடி போன பெரியம்மா, என்னத்துக்கு போன் பண்ணனே? அதான் இருக்கிறத உருவிக்கணும்ல. டாய் அந்த கரோடக்கார கூட்டுன்னு போனால உங்ககிட்ட உருவந்தெல்லாம் உருவின்னு போயிட்டான்டா. உருவிட்டானா? உனக்கு தேவைத்தான். என்ன ஏமாத்தி அடுத்த விட்டு போனேன். டாய் தங்கச்சி மகனே, அனாதி ஆல்பர்ட் தியேட்டராண்ட உட்காந்துக்கிறேன்டா. இன்னும் கொஞ்சம் நவுந்த கோயில் எங்கனா இருக்காங்க, உட்காரு, பணமாவது வரான். டேய் பெறாமாடா வந்து கூட்டுன்னு போடா, ஒண்டியாகிறேன்டா. டேய் நீ ஒண்டி யாருன்னா கூட வச்சுக்கா, எல்லாம் தொலை கொடுக்காத. இப்பா உங்க பெரியம்மா தானேப்பா? என்ன இப்ப அதுக்கா? அது என்ன நான் பண்ணிட்டு தெரியுமா? இருந்தாலும் பெரியம்மா பாவம் பொல்லாதது. பொல்லாததா? இப்ப என்ன பண்ணன்றா? போய் காப்பாத்து, அப்பதான் இந்த பொண்ணு உனக்கு அமையும். அப்படியா சொல்ற? ஹலோ பெரியம்மா எங்க இருக்கிறா? ஆல்ப்ரோ தியேட்டராண்ட ஐஸ்கிரீம் காரங்கிட்ட பேசி நிக்கிறேன்டா. பாத்தியா, அதுக்குள்ள ஐஸ்காரன் மாட்டிட்டு இருக்கிறாப்பா. பரவாயில்லையா, நான் உன்னை தூயின் போறேன், காப்பாத்திடலாம். யார் பெத்த புள்ளியோ என்ன தூக்கி மறந்து. பெரியம்மா நீ அங்கே இருந்த வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறா கன்யா, இங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. மாதிரியா பாக்குறாங்களா உன்ன? வை. ராஷ்மிகா ஒரு முக்கியமான விஷயம், வெளியே போயிட்டு வந்துடுறமா. போடா எங்கயாவது போ. நீ தான் சொல்லும் போது எவ்வளவு சோக்காக்கு தெரியுமா? ராஷ்மிகா மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கோ, நீ தான் எங்க வீட்டு மருமகம். ஏய் உன்னை வந்து கவனிச்சுக்கிறா, எங்க பெரியம்மாவை காப்பாத்திட்ட, நீ தூக்குடா. என்னப்பா இது? எங்க பெரியம்மாவை அந்த கருவட்டுக்காரன் ஆல்பர்ட் தியேட்டராண்ட விட்டானா, நான் போய் காப்பாத்துறேன்டா. வாடா போலாம். ஓ ஆல்பர்ட் தியேட்டராண்ட. கண்ணா கண்ணா பிஞ்சி கண்ணா, கண்ணா கண்ணா பிஞ்சி கண்ணா, மாப்பிள்ள இன்னொன்னா. கண்ணா பிஞ்சி கண்ணா, கண்ணா கண்ணா பிஞ்சி கண்ணா. இருங்க இப்ப நேத்து கத்தின்னு வரீங்க. பிராண்டடா பிராண்டு பிஞ்சு கண்ணா. ஏய் பிஞ்சுக்கண்ணா, இப்ப என்னத்துக்கு இங்க வந்து கத்திங்கிறா? நான் ராஷ்மிகாவை தேடி வந்துக்கிறேன், இவன் போய் சொல்லிட்டான். நோ நானா போய் சொன்னேன்? குன்றத்தூர் மலையில போய் நீ தானே பார்க்க சொன்ன. நானா போய் சொன்னேன்? அங்கிருந்து தான் வந்துச்சு. அட போப்பா, இன்னொத்த வந்தானே, அவன் என்ன ஆனான்னு தெரியுமா? தெரியலையா? ஒரு சிறுத்தை இழுத்துன்னு போச்சு அவனை. கேட்டுக்க எல்லாம் உன்னால்தான். அப்ப இதே இன்னொரு சிறுத்தை பாதி துணிட்டு மிச்சம். அங்கே நின்னுங்கிறீங்க, கொஞ்சம் வாடா. அவன் என்னத்துக்கு கூப்பிடுற நீ? ராஷ்மிகா இதெல்லாம் நல்லா இல்ல. வாடா பாலியடா முஞ்சியா, வாடா. என்ன? ஏய் என்னடா எங்க ஆளுகிட்ட போற? ஓ பிஞ்சுங்கண்ணா கம்முன்னு இருந்துரு, கோவத்தை கலப்பாத. ஏய் என்னடா இப்படி நடக்குதா? பேசி இந்த வேலைக்கு ஆகாது, தூக்குங்கடா. என்ன தூக்குறீங்க? டேய் இன்னும் மூளைக்குள்ளாரு கூட வந்ததுங்களும் மூளைக்குள்ளாராக விடுங்களாடா.
ஏற்கீங்கடா ராஷ்மிகா தூக்குங்கடானா. ராஷ்மிகா உசாரு. நவரிங்கடா. டேய் ஊடுங்கடா. டேய் என்ன ஊடுங்கடா. டேய் ஊடுங்கடா. ராஷ்மிகா என்ன ஊடுங்கடா. டேய் போய் ராஷ்மிகா காப்பாத்துறா. ராஷ்மிகா மாப்ள. ஐயோ மாப்பிள்ள பூச்சி வெளிச்சுன்னு போறாங்களே. ஐயோ ராஷ்மிகா கட்டிட்டானுங்களே. கண்ணா பிங்கி கண்ணா, இது பேரியடா பிராண்டடா. தல மாலை வாங்கி வந்துட்டு தல. கத்தாம வரடா. ராஷ்மிகா ஏந்துக்கு போகுது. உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி வந்து தெரியுமா? ரோஜா மாலை வாங்கிட்டு வர, ஆனா சாவு மாலை வாங்கி வந்துக்கிற. என்ன சந்தேகக்கு போடுறியா? அவன் எவ்வளவு ரேட்டு சொன்னான்னு தெரியுமா? எவ்வளவு குறைச்சு வாங்கி வந்து தெரியுமா? பேசிக்கிட்டு நேரம் இல்ல, புறா மாலைய. தல நீ போறதுக்கு பதில் மாலை நான் போட்டுமா? டேய் கண்ணா பிஞ்சி கண்ணா, ராஷ்மிகா என்னுடைய ஆளுடா. தல சொல்ல மறந்துட்டேன், கூட இருந்தால சிறுத்தை கடிச்ச மிச்சம் ஓட்டான் தல. அவன் போனா போட்டு விடுறா. இதான் ராஷ்மிகா இருக்குது. தல போடு மாலைய. டேய் என்னடா பண்ற? ராஷ்மிகா என் உயிரே, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய் கரம் பூச்சுடா. எனக்கு கட்டின வந்து கல்யாணம் பண்ண போறியா? என்னடா இது? எவ்வளவு தூரம் இங்க என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்கு எவ்வளவு சதி செய்தாங்க தெரியுமா? டேய் சாம்பார் வாயா, என்ன கல்யாணம் பண்ணி உனக்கு என்னடா பிரயோஜனம்? ஏன் நீ இப்படி சொல்லிட்டு உன் போட்டோ போட்டு ஸ்டேட்டஸ் போடுவேன். அட நாடா இப்போ ஒரு போட்டோ எடுத்துக்கேன்டா. அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ண போறா? நவர் யாருக்காவது ஒண்ணு விட்டு கொடுக்க முடியாது. தல என்ன வசனம் பேசினுக்கிற? காதுல 2 அடிச்சு மாலை போடு தல. டேய் பபிள் காமாயா, நாடா சொல்லி விடுறா அவனுக்கு. தல தென்னவட்டா பேசு, மாலை கூட நான் போடுறேன். இந்தா நான் புடிச்சுக்கிறேன். டைட்டா புடிச்சுக்கு தல, நான் போட்டுறேன். டேய் என்னடா பண்ணீங்க? மாலை போட்டா டேய் பாராசூட் பலூன் வாயா, அவன் எனக்கு மாலை போடுறான்டா. பரவாயில்ல, எனக்கு மேல போட்டோம். உன்னை புடிச்சுங்கிறேன். டேய் தீனி தேய்ச்ச மாட்டியா, கைய ஊர்றா. ஏய் வேலையை காமிக்காத, சீக்கிரம் போடுறா. புடி தல. கோயக்கா வேணுங்க விட்டா ஒரு ரை பண்றானு இல்லையா? ஏய் ராஷ்மிகா அவளை புறா. தல சாமாடி அஷ்டா தல. ஏய் ராஷ்மிகா புறா. தாலி கட்டி ரேப் பண்ணிட்டு இருப்பானுங்க போலிக்குதா. இந்த ரவி எங்க போனான்னு தெரியலையா? ரவி ரவி என் மாப்பிள்ள எங்க தூக்கி போனாங்கன்னு தெரியலையா? ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள இருட்டாகுதா, பாக்கிறதுக்கு பயமாகுதா. ஸ்ரீராமனின் மூதேவியே. ஐ ரவி அனுமான் என்ன காக்க, சிறையில் உன்னை மீட்க ஓடோடி வந்தேனே நான். எனக்காக வந்தாயே நீ. ஓ ராஷ்மிகா. காது பிச்சுக்கோ, கரை மூச்சுனே எல்லாம் உன்னால தான்டா. என்ன மாப்பிள்ள டக்குனு கோவப்படுற? இது நான் மாலை. அந்த பிஞ்சுக்கான மூளை இதுலனாடா என்ன கல்யாணம் பண்ண பார்த்தான்டா. ஐயோ தாலி கட்டானா? மாலை போட வந்தா அந்த மாவு டப்பா மூஞ்சிய பார்த்து குதிட்டு வந்துட்டேன். சூப்பர் மாப்பிள்ள, நல்ல வேலை பண்ணேன். உன்னை நான் எங்கெல்லாம் தேடி தெரிஞ்சு தெரியுமா? சோக்கையா புழுவாயிரா, என் பின்னால தான் வந்த. நான் ஏக பேசுறா நீ. இந்த கெட்ட போட்டு பணம் பயங்கரமா வந்துச்சு. ஜாலியா இருக்கலாம் ஒரு மாசம். இந்த மாதிரி 4 எழுத்து பேசி பழகிடா. நான் இனிமேல் லேடிஸ் கிட்ட போய் போட மாட்டேன். ஆனா இவங்கெல்லாம் வந்து வீட்டாட நிப்பாங்களா? அதுக்கு என்ன பண்றது? நீ ஒன்னா திரிசா வேஷம் போட்டுக்கோ, என்னால முடியாதுடா அப்பா. சரி வா, அத நாளைக்கு பாத்துக்கலாம். சரி இந்த மாலையை வச்சு என்ன பண்ணலாம்? உங்க அப்பா டப்பா எனக்கு போட்டுடலாம். ஏய் மறந்தே போயிட்டோம் பேரு, அந்த ஆள் வர வந்துருவான்டா. 10 பைசா புரோஜனம் இல்லாம அவனை எதனா கோத்து விட்டுலாம்டா. மாப்பிள்ள நீ சொல்றதுதான் கரெக்ட். வா வீட்டாண்ட போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போடலாம் பிளான். பிளான் போடலாம் சொல்லிட்டு என்ன லேடி கேட்ட போட சொன்னா தூக்கி நிற்கும்போது கழுத்துக்கு போட்டுருவேன். ஏய் வாடா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் இறுதியா சொல்லிட்டேன், லேடி கேட்ட போட மாட்டேன். வாடா. 4 பிஞ்சுக்கண்ண ராஷ்மிகா தூக்கி மூட்டானே, அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. பின்னாடியா கத்திட்டு கதறிக்கிட்டு இருக்கிற? ராஷ்மிகாடி என்ன பண்ணான்னு தெரியலடி. பிஞ்சிக்கண்ண அண்ணன் கூட்டு போச்சு இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். அவனை நடி அண்ணான்ற மண்டி போந்து போடுவேன். இந்த பாரு தேவையில்லாம கத்திக்கிட்டு கிடக்காத, போந்து போட்ட விடு. அது எப்படி விட்டுருவேன்? அது எப்படி விட்டுடுவேன்? உயிரியா வச்சிருந்தனா? உயிர் வச்சிருந்தா என்னையா பேசுற? பையனுக்கு தான் பார்த்த. அப்படியும் சொல்லலாம், ஆனா எனக்கு அது ஞாபகமே இருக்குதடியே. ஊர்ல ஏதாவது கேட்டாங்க கார்மி அவங்க வாயை மூடிக்கின்னு. அவ பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே,
பிஞ்சிக்கண்ண அவளை தூக்கின்னு போனானே. மாப்பிள்ள உங்க அப்பா எழுதுனுக்குறான் மாப்பிள்ள. கொம்முன்னு அவன் மெனி பூச்சி போட்டுறான். அவ பறந்து போனாளே. பிக்சர் போட்டு நெர்சிங் போடுவேன். நேத்தியா கத்திங்க வருகிறா. டே மகனே, நம் வீட்டு மகாலட்சுமி கத்து போயிட்டாடா பிஞ்சிக்கண்ண. மகாலட்சுமியா? யார் மாப்பிள்ள சொல்றான்? உன்னதான்டா. நீ மூடு. ஏ ரவிய, பின்னாலேயே போன என்னடா ஆச்சியா? அதுவா மகாலட்சுமி தப்பிச்சிச்சு. பிஞ்சிக்கண்ண கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாளா? தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. நான் திருப்பி புது ஸ்டோரி ஆரம்பிக்கிறியா? அந்த ஆளு கைத்து பூச்சி போடலாம் இல்லையா? ஒண்ணு மூச்சு போட்டுருவேன். மாப்பிள்ள செலவுக்கு பணம் அப்பப்போ ஓனல்ல. கேட்டீங்களா? என்ன பேசிக்கிறீங்க? வந்துச்சுடா ஆதிமலை வாயத்திக்கின. அந்த ஆள் என்னன்னாக்கா ராஷ்மிகாங்கிறாங்க. நீ சொன்ன பேசி கேட்கறதுல என்னதான் நினைச்சுக்கிறீங்க? உங்க வீட்டுக்காரனுக்கு இன்னொரு துணை வேணுமா? எவ்வளவு குழப்பம் இருக்கானுங்க மெனி பூச்சி போட்டுட்டால. ஏய், எல்லாம் யார் சாவடா? உனக்காகத்தானடா. ஏன் போயிட்டு சொல்லி கல்யாணம் பண்ணின்னு நீ வச்சுக்கலான்னு பாக்கிறியா? திட்டு பையா. ஏய், அப்படிலாம் பேசாதடா, கேட்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குதா? நீ சொல்றது உண்மை, 100% உண்மை. அந்த ஆளு தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ராஷ்மிகா அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. இனி ராஷ்மிகா தான் வராது. ஏய், என்னடா மாத்தி மாத்தி பேசுற? 10,100 குத்துக்குற. 10,100 தானே? ஸ்ட்ரைட்டா போ ராஷ்மிகா வீட்லயே வாங்கிக்கோ. எங்குது ராஷ்மிகா வீடு சொல்லு. என்ன டப்புன்னு கேட்டான். போச்சம்பள்ளி 3ஆம் தெரு 4ஆம் நம்பர் வீடு. போச்சம்பள்ளி தானே? நான் பாத்துக்கிறேன். என்னடா உங்க அப்பா இப்பயே கிளம்புறான். உன்யார் இப்ப இதெல்லாம் சொல்ல சொன்ன? ஏய், நான் ராஷ்மிகாவோட வரேன், நீ ஆஸ்பத்திரி சுத்தி வை. ஏன் அந்த வேலை? ஏய், போகும்போது தடங்கள் பண்ண கூடாது, கம்முனு இருந்துரு. ஊர் மேலன்னு பேர் வச்சுக்கிறாங்க. நீ ஊர் மேல வந்து வாங்கியே சாவ போறியா நீ? இந்த ஊரு மேல கைய வச்சா ராங்க போனதுல தெரியல. அவங்க அப்பா ஊர் மேல போய் உதவாயின்னு வருது உறுதிடா. எல்லாம் உன்னால் தான்டா. ஏய், என்ன அட்ரஸ் அவன் சொன்னான்னு மிரட்டியா? நீ போடா புளிப்பு கேடு முஞ்சியா. நீ போய் யார் ராஷ்மிகா கூட்டினா போ. வரண்டா, ராஷ்மிகாவோட வரண்டா, அப்புறம் வந்து உன்னை வச்சுக்கிறேன்டா. டேய், அந்த ஆளை என்னன்னு கேக்குறீங்களாடா? ஏன்டா இப்படி பண்றீங்க? அவனுக்கு இந்த வயசுல ஜோடி கேக்குதா? நீ எதுவும் கேட்க மாட்ட. எங்க அது சொல்லிட்டு கேக்குது. போ போய் ஊர் மேல உத வாங்கிட்டு போ. சரி வா மாப்பிள்ள வீட்டாண்ட போலாம். உங்க அப்பா என்ன பண்ண போறான்னு தெரியலையா? வாடா. ராஷ்மிகா எங்க போச்சுன்னு தெரியலையா? ராஷ்மிகா அட பாவீங்களா, வீடு ஒரு சாத்திரிக்கிட்டு கத்திரிக்கிட்டு போயிட்டாங்களா? அவ்வளவு நேரம் தேடி பார்த்தோம்னா உங்க பெரிய மேல காலை காணும். அதான் அந்த ஆயுசுக்காரன் கூட பேசிச்சுல, அவனை ஈத்து முட்டிருக்கோம். பாத்தியா எப்படிலாம் அலைய வைக்கிறாத? எங்கன்னு ராஷ்மிகா காணா? அட யாரா அவன்? எங்கடா போச்சு ராஷ்மிகா? வந்து பார்த்து எதுவுமே காண. பாரு ஊர்லாம் பூட்டிக்குதா. அந்த ஊர் மேலதான் கூட்டு போய் பம்பளுக்கு. என்னடா பண்ணலாம் அவனை? 10,000 ரூபாய் நான் குத்துக்கிறேன்னா. அப்ப நான் எதுவும் குடுக்கலன்னு நினைக்கிறியா? நானும் குத்துக்கிறேன்டா. நம்ம டீல் போட்டுக்கலாமா? என்ன டீல்டா? ராஷ்மிகா கட்சிச்சனா 6 மாசம் உங்க வீட்டுல, 6 மாசம் எங்க வீட்டுல. என்னடா சொல்றாங்க? கரெக்ட் தானே? அவனும் 10,000 ரூபாய் குத்துற, நீயும் 10,000 ரூபாய் குத்துக்கிற. இது கரெக்டா இருக்குன்றியா? கரெக்டா இருக்கண்ணா. ஆனா கண்ணு, இப்ப எனக்கு ஒத்தாச்சியா இருக்கிற மாதிரி எப்பவுமே நீ என் கூட இருக்கிறேன்டா. நோ, நானா இப்படி சொல்லிட்டா? உனக்காக என் உயிரே கொடுப்பனா? ராஷ்மிகா எப்பா? ராஷ்மிகா எங்கப்பா? இது யாரா? இது 3ஆவது. ராஷ்மிகா என்னப்பா ஒண்ணு உனக்கு? ராஷ்மிகா நான் கெட்டிக்கு போற பொண்ணுப்பா. நான் மோதிரம் எல்லாம் மாத்தி இருக்கிறேன்னு. மோதிரம் மாத்திக்கிறியா? இதுனா இது புது கதை கேக்குறியா? மோதிரம் மட்டுமா? பணம் எல்லாம் கொடுத்துருக்காமா? அப்பனா 3 பேர் ஷேர் பண்ணீங்க. டேய் என்னடா பேசுறா? நீயாவது 10,000 ரூபாய் குத்துக்கிற, அவரு மோதிரம் காசு எல்லாமே குத்துக்கிறாரு. ஆமாப்பா. பாரு, அவர் பேச்சிலே ஃபீலிங் ஆகுது. டேய் அதுக்காக என்னடா இதெல்லாம் கதையாக்குதா? நோ, உன்ன பாவமாகுது. சரிப்பா, உங்க வீட்டுல 4 மாசம் இருக்கும், எங்க வீட்டுல 4 மாசம் இருக்கும், இவரு வீட்டுல 4 மாசம் இருக்கும். மாப்பிள்ள என்னடா எல்லாம் 4 மாசம்ன்றானுங்க. உன்னதான். டேய் என்னடா இதெல்லாம்? அட வாடா. டேய் மாயமாய் மண்டியா இங்க என்னடா பண்ற? ஏமா நீ தானே மோதிரம் எல்லாம் மாத்தி விட்ட? ராஷ்மிகா எங்கப்பா? ராஷ்மிகா ஊர் மேல போயிடுச்சு. டேய் கம்முன்னு இருடா. பரவாயில்ல, அது போயிட்டு வந்த உடனே என்கிட்ட சொல்லுங்க, நான் திருப்பி வரேன். அண்ணாட்டே இத்திர பலிக்குதா? சரி விடு. எப்போ என்னப்பா ஆச்சு உங்க பெரியம்மாக்கா? அந்த கதையா கேக்குற? ஐசுக்கார கூட பேசிட்டு அவனை கரெக்ட் பண்ணிட்டு ஓட்டுக்குதுடா, காணவே காணோம். நல்ல பெரியம்மா உங்க பெரியம்மா. சரி அதெல்லாம் விடுங்க. ராஷ்மிகா எங்க? எப்போ ராஷ்மிகாவை பிஞ்சுக்கண்ணா கத்திச்சு. பிஞ்சுக்கண்ணா நான் பிஞ்சு கண்ணா சும்மா விட மாட்டேன். எவ்வா இப்பதாண்டா மாப்பிள்ள பிரச்சனை தீந்துச்சியா? மாப்பிள்ள பணம் பாயிட்டு ஃபுல்லா இருக்குது. எங்க போலாம்? தவர் பீச், சினிமா, பார்க் இதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி போயாச்சு. அப்போ வேற எங்க போலான்றா? மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு போய் சுத்தி பார்க்கலாம் மாப்பிள்ள. வெளிநாட்டுக்கா? என்னடா சொல்ற மாப்பிள்ள? எந்த இடத்துக்கு? ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரி வெளிநாட்டுக்கு எல்லாம் போனோம்னு ஆசை மாப்பிள்ள. அட யாரா இவன்?
ஊட்டி கொடைக்கானல்லாம் இங்க தான் இருக்குது. உங்க அப்பா டப்பா வாய மாதிரி நீ புழு கத்தினியா? ஏன்டா நீ புழுற? உனக்கு சொன்னா புரியாது மாப்பிள. மழைலாம் வேணாம் மாப்பிள, ரொம்ப ரிஸ்க். அங்கங்க சரிதான். நான் சொக்க கலாயிருடா, நான் என்ன காமிச்சிடுமா? அட யாரா இவன்? டேய் வேற எங்கனா போலாம் சொல்றா. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. ராஜிமிகா போயிட்டேடி. மாப்பிள்ள உங்க அப்பன் பணனா மாப்பிள்ள கத்திங்க கிடக்குறான். எல்லாம் உன்ன நினைச்சுதான்டா. டேய் அதை பத்தி சொல்லாதடா. ஒரு அப்ப சோகமாக்குறேன், உனக்கு எதனா வருத்தம் தானே? மாப்பிள்ள பாவம் உங்க அப்பன் சோகமாக்குறானா, அந்த செங்கல் எடுத்து தலையில போடு. டேய் இட்லி குண்டா, உன் பேச்சுக்கு வரல, கம்முன்னு இரு. என் புள்ளைய கேக்குறேன். சொல்லுப்பா உங்க அப்பனுக்கு ஏதாவது சொல்லு. எப்போ நான் தான்பா உனக்கு. போய் உங்க சித்திய கண்டுபிடிச்சு கூப்பிட்டுவாடா. நிம்மதியா தூங்க முடியல வீட்டுல. எப்போ ராஷ்மிகாவை சித்தி சித்தினாத, இது அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் நடக்கணும் தெரியாது. டேய் ராஷ்மிகா அவங்க அப்பா செம்ம கோவக்காரல. டேய் இன்னொரு கெட்டப்புக்கு முச்சு போறியா? அப்பதான்டா பயப்படான். கம்முனு ரொம்ப மோசமானவருப்பா. அவன் எவ்வளவு பெரிய மோசமான இருந்தாலும் நான் சொல்ல விட மாட்டேன். நோ நானா கோவப்படுறான்? டேய் அன்னைக்கே என்னடா சொன்னேன்? எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னிய, இப்ப எங்கடா போன? சும்மா ஒரு 8 வீட்டு பாத்துட்டு வரலான்னு போனா என்னாச்சா சொல்லு, தூக்கிட்டான். தூக்கு இருப்பா. ராஷ்மிகா எல்லாத்தையும் எனக்கு பெரிய வருத்தமா இருக்குதுப்பா. மாப்பிள்ள என்ன உங்க அப்பா இப்படி காஞ்சினுங்கிறான்? பேசாம அப்பா வேஷம் போட்டுன்ற. நீ என்ன சொல்லுவா, என்ன போட்டு சொல்றா? டேய் மாப்பிள்ள, நீ ஏற்கனவே பொண்ணு வேஷமா போட்ட, அம்மா வேஷமா போட்ட. அப்பா வேஷம் நீ போட்டதான் மாப்பிள்ள கரெக்டா இருக்கும். நான் போட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. நான் சொக்க கோத்து விடுறா. டேய் இப்ப அதை போடு, ஞாபகம் எழுதாங்க மூடின்னு கொம்முன்னு. அப்பதான்டா பயப்படுங்க இதுங்களாம், மெட்டி காசு கூட புடுங்களாம். பரவாயில்லண்ணா உண்ணா, இதுக்கெல்லாம் ஐவா இது பேசிக்கிறாங்க, அவங்க யாருன்னா தீர்வு சொல்லுவாங்க. இங்க பாரு எப்போ திரும்ப ராஷ்மிகா பத்தி இழுக்காத. அவங்க அப்பா வந்தா என்ன நடக்கணும் தெரியாது. டே மகனே உன் பெரியம்மா கறி போச்சடா, என்ன விட்டு ஓட்டடா. டேய் கருவாட்டுக்காரா, நேத்தாங்க பெரியம்மா போன் பண்ணிச்சு, எங்க பெரியம்மா விட்டு போயிட்டுனே. நான் விட்டு போலடா, அவதான்டா அந்த ஆட்டோக்காரனுக்கு ஓட்டா. ஆட்டோக்காரங்க ஓட்டாளா? அப்ப ஆல்பர்ட் தியேட்டரானே இறக்கி விட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆல்பர்ட் தியேட்டரா? என்னடா சொல்ற? நேத்து ஆல்பர்ட் தியேட்டரானு தான் போன் பண்ணிச்சு எனக்கு. டேய் மகனே போன் பண்ற அந்த நம்பருக்கு அவன் எங்க இருக்கான்னு கேட்கலாம். மகன் என்ன மண்ணா கேட்ல அடிப்பான்? யாருக்கா மகன்? இப்பத்துக்கு கோவப்படக்கூடாது, நான் பண்றேன். நீ சரிப்பா, இப்ப என்ன பண்ணுன்ற? போன போடுறா பெரியம்மாக்கு. இரியா கத்தாத போடுறேன். இந்த நம்பர் தான். மாப்பிள்ள ரிங் அடிக்குது, அப்படியே அப்படி போயிடுறேன். எத்தனைடா முதல்ல போன் எடுத்தோம் என்கிட்ட குடுறா. இரியா இங்க போதே. ஹலோ சொல்றா தகுச்சி மகனே. பெரியம்மா அந்த கருவாட்டுக்காரன் நீ தான் விட்டு போனியா? இங்க வந்து கத்தி கிடக்குறான். டேய் அவனுக்கும் அந்த காய்கறி சுசிலாவுக்கும் தொடர்பாண்டா, அதனால விட்டு போயிட்டேன். இவன் காய்கறி சுசிலா கூட தொடர்பு இருக்கிறானா? நீ மட்டும் யோகிமா? டேய் உன் பெரியம்மாடா, நான் தப்பே பண்ண மாட்டேன்டா. பெரியம்மா இப்படிலாம் சும்மா சொல்லி கிடக்காத. அவன் வந்து ஐதுங்கிறான், இப்ப என்ன பண்றது? நான் ஒரு வார்த்தை பேசுறேன், கொடுப்பா இருப்பா. அது சொன்னா தானே தரத்துக்க. என்ன குடுக்கிட்டா அவங்கிட்ட? நான் பாய்க்கார பரசுராம கூட பிஸியாக்குறேன்னு சொல்லு. பாய்க்கார பரசுராம கூட பிஸியாக்குறியா? என்ன பெரியம்மா சொல்ற? ஆமாண்டா, ஆல்பம் தேட்டராண்டா என்ன ஒருத்த மறைச்சு பாக்குறான்னு சொன்னேன்ல, அவன் தாண்டா அது. அப்படி ஆயி போச்சு. ஏமா ஏதோ பரசுராமன் கூட பிஸியாக்குறாங்க பெரியம்மா. பரசுராமன் கூட பிஸியாக்குறாளா? குடியா. ஏய் நான் கருவாட்டுக்காரன் பேசுறேன்டி. நான்சென்ஸ் இடியட் ஸ்டூபிட். நான்சென்ஸ் இடியட் ஸ்டூபிட்டா? என்னடி அசிங்க பேசுற? டேய் குர்ரா, பேசுறது போதான். பெரியம்மா நீ பரசுராமன் கூட பேசுறாரு. டேய் போடா. ஏப்பா உன் பெரியம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10,000 தரம் பண்ண விடுங்க. என்ன சொல்றா? 50,000 லைவ் டிவி போட்டாயாவா? எங்க பெரியம்மா கேட்டு உதவி இப்படியா பஞ்சா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ பெரியம்மா, எங்கம்மா இருக்கிற? டே கண்ணே, நான் பரணிமலை ஜோதியில புஷ்பா படம் பாத்துக்கிறேன்டா. பரணிமலை ஜோதியில புஷ்பா படமா பாத்துக்கிற? நீ அங்கே இரு பெரியம்மா, அதோ வந்துடுறேன். வரும்போது 2 கோன் ஐஸ் வாங்கிக்கணும்டா, எனக்கும் பரசுராமனுக்கும். கோன் ஐஸ் தானே பெரியம்மா? வாங்கிட்டு வரேன். பரணிமலை ஜோதி தாங்க தாது. பாப்பா உடனே போலாம். 10,000 தருவல்ல? கண்டிப்பா தரேன்டா, வாடா. போகடா, வாடா போலாம். எப்பா எப்படி உனக்கு பேசி அமிச்சிட்டடா. மாப்பிள்ள இது பெரிய விஷயம் இல்ல. பிஞ்சு கண்ணன், உங்க ஒப்பன், பக்கத்து வீட்டுக்காரன், இதுதான் பெரிய விஷயம். இப்ப நான் சொல்ற, நீ கம்முன்னு வா, நான் சொல்றேன். 1 hour later. மாப்பிள்ள பயங்கரமான ரோடி ஆயிட்டடா. பொண்ணு வேஷம் போட்ட, அம்மா வேஷம் போட்ட, இப்ப அப்பா வேஷம் போட்டு விட்ட. டேய் பயங்கரமா இருக்கிறடா. எவனுமே வரல, இப்ப ஏன்டா எனக்கு வேஷத்தை போட்டு விட்ட? நீ தான் சொல்ற எவனுமே வரலன்னு. அங்க பாரு
பொண்ணை நம்பாத சொல்லின்னு இருக்கான். சொன்ன கேட்டா தானே. எனக்கு ராஷ்மிகா வேணும். ராஷ்மிகா அப்படி என்னடா இருக்கு ராஷ்மிகா கிட்ட? அழகு, அறிவு, திறமை எல்லாமே இருக்கு. தூக்கின்னு போய் 10,000 ரூபாய் குடுத்துட்டான். ஏய் ரவி இங்க தானே இருக்கிறேன், ஏன் இப்ப கத்தின்னு வர? டேய் வேற அந்த பொண்ணு இவன் தூங்க மாட்டான் எதுவும் மாட்டான் 10,000 ரூபாய் வேற எடுத்து வந்து குடுத்துட்டு இருக்கான். பேசு. ஏய் யாரா நீயா? யார் ரவி இது? ஏதோ சர்க்கஸ்ல இருந்து ஓடிட்டானே என்ன? நோ கம்னரு ரவுடி ராஷ்மிகாவோட அப்பா. அப்ப சம்மந்தி மாமா நல்லா இருக்குதியா? கையில கம்னாட்டியா? யார பார்த்து மாமான்றா? உன் பொண்ணு என் பையன் கட்டினா நீ சம்மந்தி இவனுக்கு மாமா தானே? கட்டுனா தானே? மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுற என்ன இதெல்லாம்? இங்க பாருங்க, அவங்க பொண்ணை வந்து பெரிய இடத்துல கொடுக்க போறாராம். நீங்களாம் ஒதுங்கிக்கணுமா, இல்லன்னா போட்டுருவாராம். ஏய் நானே பெரிய ரவுடி தான், என்ன போட்டு வரமா? பார்த்தல 16 வருஷம். நேடா 16 வருஷம். 16 வருஷமா? 16 வருஷம் ஜெயில இருந்து இப்பதான் வந்துக்கிறாரு. பார்த்து உஷாரா இருந்துங்க. ஏய் என்னடா நினைச்சுன்னு இருக்க? ராஷ்மிகா இனிமே உனக்கு தங்கச்சி, அவர் சித்தப்பா மாதிரி ஆகணும் உனக்கு. பட்டுன்னு மாட்டான். அதான் மாப்பிள்ள இந்த கெட்டப். ஏங்க இவனால எந்த பிரச்சனையும் வராது. தங்கச்சி கல்யாணத்தை நான் கிட்ட இருந்து நடத்துறேன். அது எவ்வளவு வச்சுக்கிறா? அது வந்து ரேஷன் கடை பக்கத்துல பழம் வைக்கிற காயத்ரி. காலம் பூச்சினா நான் அது கேட்கலடா. காசு எவ்வளவு வச்சுக்கிறா? அதான் இருந்ததெல்லாம் எடுத்து வந்து குத்துட்டானே. 10 பைசா இல்ல. 10 பைசா இல்லாம நேரத்துல பேசுறீங்க. பவான் வைக்கத்து உள்ள போயிடுங்க. ராஷ்மிகா ஏய் தங்கச்சி பத்தில பேசாத போடா. பாத்தியா மாப்பிள்ள இந்த கெட்டப்புக்கான மவுச? ஆமா மாப்பிள்ள மெண்டு பூச்சிங்க. கண்ணா பிஞ்சி கண்ணா, கண்ணா பிஞ்சி கண்ணா, கண்ணா பிஞ்சி கண்ணா. மாப்பிள்ள இன்னொன்னு வந்துச்சு. மாப்பிள்ள அவனை இதுலயே போட்டாதான் மாப்பிள்ள என் மனுஷன் மாலை போட்டான் மாப்பிள்ள. விடு பாத்துக்கலாம். எடுத்தா பிராண்டடா. ஓ பிஞ்சி கண்ணா பிராண்டா? சரி ராஷ்மிகாவை கூட்டின்னு போனீ என்ன பண்ண? சம அடி, கை கால்லாம் 8 வருஷத்துக்கு தப்பிச்சிருக்குது. அது கேட்டாங்களா அவங்க? ஓ கேட்டாங்களா என்ன? ஏய் கேட்டீங்களா நீங்க? ஏய் யார் இவனுங்க? உங்க பொண்ணை கட்டின்னு போனது இவங்க தான். யாரும் பஞ்சு மிட்டாய் தலையா? டே சொட்ட தலையா, என் பொண்ணை நீ தானே கத்தின்னு போன. அப்பா ராஷ்மிகாவோட அப்பாவா நீ? உங்க மாமனாரு அப்படியாவது அந்தல மாமா. ஏய் மாமா என்ன மண்டை பொண்ணுக்கும். மாமா நீ ரவுடி நானும் ரவுடி, உன் பொண்ணு எனக்கு தான். நோ அவர் இப்பதான் ஜெயில இருந்து வந்துக்கிறாரு. பார்த்து உஷாரா பேசு. டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. ராஷ்மிகா என்ன ஒழுங்கா சொல்லு. ராஷ்மிகாவை கூட்டின்னு போனது நீ. அந்த கோவத்துல இவர் வந்துக்கிறாரு. என்ன வந்து கேக்குற? அவன் என்ன 8 வச்சுட்டு தப்பிட்டான், இடுப்புலயும் கால்லயும். இப்போ உன்னை கேட்டாங்களா? கேட்கலனாலும் சொல்றது நம்ம கடமை. கண்ணா பிஞ்சி கண்ணா. கரெக்ட். கண்ணா பிஞ்சி கண்ணா. ஏய் மானு பூல விட்டுறா. ஏய் என் பொண்ணு. பொண்ணு இல்ல, இவர் தலையில புண்ணுதாகுது. இத கேட்டாங்களா? டேய் அலி பாப்பா மண்டியா, எங்கடா என் பொண்ணு? மாமா உன் பொண்ணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் மாமா. முதல்ல அதை செய்யுங்க. அவர் கோவத்துக்கு ஆளாயிடாதீங்க. யாருக்கிட்டும் தப்பிக்கலாம், இந்த பிஞ்சி கண்ணன் தப்பிக்க முடியாது. போடா பில்டப் போட்டுன்னு இருக்காத. பொண்ணை தேடினோடா. வரேன், பொண்ணோட தான் வருவேன். வாடா கண்ணா பிஞ்சி கண்ணா. மாப்பிள்ள மெயினான சொல்லி முஞ்சிச்சு. உங்க அப்பா மாட்ட தான் இருக்கிறான். அவன் எங்கன்னா ஊர் மேல ஓதவாயின்னு இருப்பான் மாப்பிள்ள. நல்லபடி வாங்கினா சரி, நம்ம ஜாலியா சுத்தலாமா? ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. ஆமா ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நடக்க போறது என் கண்ணிலே தெரியுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. யோ சாயங்காலம் தான் பிறந்துக்குது. நான் நல்ல காலம் பிறந்துக்குதுன்ற. சொன்னது சொன்னபடி, உள்ளது உள்ளபடி சொல்லுவேன். அதிர்ஷ்டம் கூரை பிச்சுன்னு கொட்ட போகுது. யாருக்கு? எங்களுக்கா? ஆமா தம்பி, கருப்பு சட்டை ப்ளூ பேண்ட் போட்டுக்கிறியா? உனக்குத்தான். என்ன மாப்பிள்ள ஏதோ அதிர்ஷ்டம் அடிக்க போறாம? என்னப்பா அதிர்ஷ்டம்? பொய்யா சொல்லி ஏமாத்துறவங்க மத்தியில உண்மை மட்டும் சொல்றேன். என் நாக்க பாரு. எல்லாருக்கும் இருக்கிற மத்த இருக்குது நாக்கா. நான் தேயிலை கையில போட்டு தச்சுட்டானா நாக்கா? தர்மத்தை சொல்லுவேன், உள்ளதை சொல்லுவேன், நன்மை மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்பா சொல்லுப்பா, என்ன நல்லது நடக்க போகுது சொல்லு. நீ இவனை விட்டு பிரிஞ்சா உனக்கு நல்லது நடக்கும். பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். இவனு விட்டா? ஏன்பா மாப்பிள்ளப்பா. தொடாத தொடாத, தொட்டது விடாது, விட்டது போகாது. விட்டது போகாதா? என்ன மாப்பிள்ள கை ஏத்துட்டா? என்னென்னவோ சொல்றாரு. மோசத்துலயும் மோசம், மோசக்காரன் இவன். இவன் சவகாசம் வச்சுக்கினா 7 ஜென்மம் துரத்தி அடிக்கும். யோ நான் அவனை பத்தி நானா சொல்றா? இந்த சிகாமணி எப்பவுமே வாக்கு தவறி பேச மாட்டான். மாப்பிள்ள நம்பாதடா, நம்மள பிரிக்க பாக்குறான்டா இந்த ஆளு. கொஞ்சம் தள்ளி நின்னு பேசு. ஆட்டம் கோயல அப்ப நம்பி அந்த ஆள் சொல்றதா? அது இல்ல மாப்பிள்ள. சொல்லாத. என்ன சொல்லக்கூடாது? நீ இன்னொரு வாட்டி மாப்பிள்ளைன்னு சொன்னா உன்னை புச்சிக்கும்.
சொல்லாத. இப்ப நான் தான் பண்ண நானு. அவன் சங்காத்துமே வச்சுக்காத, அவனை வெட்டி வச்சிரு வீட்டுக்கு. மாப்பிள்ள போய் சொல்றேன் இருந்தாலே முதல்ல அனுப்பிச்சு விடு. அனுப்ப வேண்டியது உன்னதான். என்னடா இத்தனை நாள் நானும் முன்னேறலான்னு பாக்குறேன், முன்னேறவே முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் தெரிஞ்சு போச்சு. நீயா பேசியது மாப்பிள்ள, நீயா பேசியது, தீயை வீசியது மாப்பிள்ள, தீயை வீசியது. நல்லதுக்கு இல்லடா, நல்லதுக்கு இல்ல. நய வசதில நீயா போயிடு, தீய சக்தியா போயிடு. டே போனவாயா, என்னைய மாப்பிள்ளை பிசிட்ல நீயா மாவனை யார் தருவா கழட்டி காட்டிக்கிறேன். தீய சக்தியா போயிடு, தீய சக்தியா போயிடு. அப்படியே மேடி முடிச்சு போட்டுருவேன். இரு இரு இரு, நான் உன்னை தொட கூட மாட்டேன். நீ போ வீட்டுக்கு. போடா மாப்பிள்ள. போ போ போ, நீ எங்க வேணா போ. போ போ போ, என் மூஞ்சில முழிக்காம போ. எனக்கு ஒண்ணும் கவலை இல்லடா மாப்பிள்ள, நான் போறேன். போயிட்டானா? சரி சொல்லுங்க, அப்புறம் என்ன? இனி உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும், கவலைப்படாதே. சாபாஸ், சொன்ன மாதிரி நச்ச கருவாட்டுக்கார பெரியப்பா. கருவாட்டுக்காரன் பெரியப்பாவா? எப்போ என்ன இது? ஏண்டா அந்த தொன்னைக்கு ராஜ்மிகா வேஷம் போட்டு இவ்வளவு நாள் என்ன ஏமாத்தினதல்ல, எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. அது இல்லையா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. டேய் டேய் டேய், எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன்டா. டேய் நீ புள்ளனா உனக்கு நான் அப்பண்டா, இத கண்டுபிடிக்க மாட்டேனா? அப்போ அதனால பழி வழங்கி என் மாப்பிள்ளை என் கிட்ட பிரிச்சுட்டீங்களா? ஆமாண்டா, இந்த கருவாட்டுக்கார பெரியப்பாவுக்கு வேஷம் போட்ட பிரிச்சுட்டோம். பிரிச்சுட்டல்ல, பிரிச்சுட்டல்ல. ஐயோ, ஏன் இப்படி பண்ணி தொலைச்ச? நீ பண்ணது தப்பு இல்லையா? எம்மா துண்டு பையன் இப்படி ஏமாத்துற? டேய் கெட்டு போயா, நீ உங்க பெரியம்மா இழுத்துட்டு போனி, அது தப்பு இல்லையா? டேய் எங்க பெரியம்மா கதெல்லாம் பேசாதடா, அது அப்படித்தான். அப்படிதானே? நான் சும்மா கூட திரும்ப வந்து உன்னை பாத்துக்கிறேன். டேய் போடா, நீ பேசுற பேச்சுக்கு நான் மதிக்கவே மாட்டான். பாத்துக்கிறேன். அவன் கை காலில் உயிந்தாவது அவன் கிட்ட பேசிட மாட்டான். டேய் கருவாட்டுக்காரா, அவன் கெடுக்கிட்டான். எங்க தான் போச்சு எங்க பெரியம்மா? ஜோதி தேட்டர் போன இல்லவே இல்ல. நம்பர் வச்சு போனடா, எங்க இருந்து பாக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான், நான் போன் போடுறேன். ஆனா எனக்கு 20,000 ரூபாய் வேணும். டேய் முதல்ல போடுறா, அப்புறம் பாத்துக்கலாம். இந்த மூதேவி பெரியம்மா எவன் கூட எங்க சுத்திக்கிறதுன்னு தெரியலையே. இந்த நேரத்துக்கு போன் பண்றான்னு தெரியலையா? ஹலோ பெரியம்மா, ஜோதி தேட்டர் வர சொன்னா அங்க வந்து ஆளே காணா. ஓ, பெரியம்மா பத்தி விசாரிக்கிறாரா? டே கண்ணு, அங்கதான்டா இருந்தேன். டிக்கெட் கொடுக்குறாரு, அவருக்கும் எனக்கும் பழக்கம் ஆயிடுச்சுடா. டிக்கெட் கொடுக்குற உனக்கு பழக்கம் ஆயிடுச்சா? என்ன சொல்ற? ஆமாண்டா கண்ணு, அவன் பீச் பார்க்கு இட்டு போய் காமிக்கிறேன்னு ஆசை வார்த்தை காட்டிட்டான். பீச் பார்க் கூட்டு போறேன்னா ஆசை வார்த்தை காட்டானா? உடனே நீ ஓட்டியா? ஆமாண்டா. பெரியம்மா எப்போ போறேன் இங்கெல்லாம்? பெரியம்மா இப்ப பீச்ல இருக்கிறியா பார்க்ல இருக்கிறியா அது சொல்லு. இப்போ பீச்ல இருக்கிறேன்டா, அப்புறம் பார்க்குக்கு போவேன். அப்படியே ஜாலியா சுத்தம் இல்ல பெரியம்மா. அடச்சி, இதெல்லாம் பெரியம்மாவா? என்னப்பா சொல்ற? அது பீச் பார்க்லாம் சுத்திங்க தான். இப்ப எங்க நான் கேளா? பெரியம்மா இப்ப நாங்க உன்னை எங்க வந்தா பார்க்க முடியும்? பீச் பார்க்கு இப்போ இவங்க கூட வந்துட்டேன்னா அப்புறம் யாருன்னா வந்தான்னா அவங்க கூட போவேன்ல. ஐயா பெரியம்மா, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு பெரியம்மா, நாங்க வரோம். சரி பீச்சுக்கு வாடா. அந்த அலையில நான் காலை நினைச்சுக்கிறேன். சரி வந்துட பெரியம்மா. அடிக்கிற போயில பீச்ல விளையாடிங்க தான். சரி வாயா போலாம். அவனை எங்க பிரிக்கிறீங்க? போ, அடிக்கிற புயல் அச்சுன்னு போயிடுவேன். கடவுளே, கட்டணத்துக்கும் நல்ல புத்தி இல்ல, பெத்ததுக்கும் நல்ல புத்தி இல்ல. எங்கன்னா ஒரு 4 காசு திட்டி வந்து குத்தா நான் எங்கன்னா குடும்பம் நடத்துவேன். நல்லா வேண்ட நீ ஒரு தாயா கடலுக்கிட்ட எப்படி வந்தது பேர்? ஆனா எப்பா உன்னதான் பாத்துக்கிட்டு எங்க உங்க அப்பன் அந்த திட்டு போய் எங்க போய்க்கிறானோ என்ன கேக்குற? நானே கஷ்டத்துல இருக்கிறேன். என்னடா அழுகுற? என்ன ஆச்சு? ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்து என்ன ரவி பிரிச்சுட்டாமா. என்னடா சொல்ற? ஆமா, என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லிட்டான் அவன். அட பாவி, அவனா சொன்னா? கிண்டல கட்டினச்சுக்க மூஞ்சி மேலே குத்துருவேன். நானே வருத்தத்துல இருக்கிறேன். டேய், அந்த ஆளு என்ன ராஷ்மிகான்னு போறான். நீ என்னடா இப்படி வந்து உக்காந்துக்கிற? நம்ம குடும்பத்துக்கு என்ன சூனிங்கன்னு வச்சுட்டாங்களா? சூனியமா? உங்க வீட்டுக்காரனே சூனிய பிசாசியா? இதுக்கு மேல சூனியம் வைக்கணுமா? டேய் கண்ணு, உங்க அப்பன் ராஷ்மிகா கூட்டாந்து செட்டப் பண்ணிக்கலான்னு பாக்குறான். நீ தான் தத்து நிறுத்தணும்டா கண்ணு. அட வெறுப்பேத்தி இருக்காதுமா. ராசிமாவெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராஷ்மிகா இல்ல, ஒண்ணு இல்லையா? என்னடா சொல்ற? ஆமா, அந்த ராசிமாவே நான் தான் கெட்ட போட்டேன். நீயா? என்னடா சொல்ற? ஆமா, பணத்து காசு போட்டு போட்டேன். இப்ப ரவி விட்டு தேச்சிட்டான். ஷாபாஷ்,
சபாஷ்டா சபாஷ், ஒரு அப்பனையே ஏமாத்திட்டியா? அப்பன் பெரிய அப்பன் குடலுங்க அப்பன் எல்லாம் தெரிஞ்சு போச்சா? எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ராசிமுகா வேஷம் போட்டு என்ன ஏமாத்திட்டில்ல? யோ அவன் தான் போட சொன்னேன், அதனால தான் போட்டேன். ஆனா நீ இப்படி அழிவுன்னு எனக்கு தெரியாதியா? அட பாவி, என் ஆசையில சிமெண்ட் அள்ளி பூச்சிட்டீங்களாடா. யோ ரவி இனிமேட்டு இருந்து என்கிட்ட பேச மாட்டான். இனிமே நீ சொல்றதுனால நான் கேக்குறேன். இது போதுண்டா, நீ என் கூட இருந்தா எல்லாத்தையும் நான் பாத்துக்கொண்டா. வாயா தகுப்பா, உன்னை எத்தனை வாட்டி அடிச்சிக்கிறேன், எத்தனை வாட்டி திட்டிக்கிறேன். என் மேல உனக்கு ரொம்ப பாசையா. ஆமாண்டா மகனே, நீ இருக்கிறது ஒரே பையன் தானடா. ஒரே பையனா போட்டு தள்ளிடலான்னு பாக்குறியா? அது இல்லடா, கொஞ்சம் நவுந்து உட்காரன்னு சொல்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து திருடணும்னு வச்சுக்க, நல்லா ஊடு வாங்கலாம், நல்லா கார் வாங்கலாம். புரிஞ்சுதா? அப்பா சொல்றது கேளு கண்ணு. நல்லதாண்டா சொல்லுவேன், புரிஞ்சுக்கடா. சரியா, நீ சொல்லிட்டு தானே இனிமேட்டு கேக்குறானா? இது போதுடா, அடுத்த மாசமா நம்ம பணக்காரடா. அண்ணா பிஞ்சி கண்ணா, அடே ஊர் மேல இவன் ஒருத்தன் காமெடி பீஸ். என்னடா பிஞ்சுக்கண்ணா? ராஷ்மிகா என்ன அடிச்சு தப்பிட்டடா. என்ன பிஞ்சு கண்ணா, ராஷ்மிகாய் வேற யாரும் இல்ல. ஏய் கொம்முனு என்ன பாக்குற? கொம்முனு என்னம்மா ஏதோ சொல்ல வந்தா அவன் தடுக்கிறான். ஒண்ணும் இல்லண்ணா, இந்த ஆளும் ராஷ்மிகா ராஷ்மிகான்னு கத்தி கிடக்குறானா. அது சொல்லிட்டு போட்டு தான் வந்துக்கிறேன். ராஷ்மிகா எனக்கு வேணா, நீயே கட்டிக்கிட்டா. நானே கட்டிக்கணுமா? ஆமா நீயே கட்டிக்கோ, எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்துடு. பல்லு கொட்டிக்கும். அங்க நாக்குது கொட்டிக்கன்ற. கம்னர்டா, நான் தான் விட்டுன்னு சொல்றேன்ல, ராஷ்மிகா கட்டிக்கிட்டா. எனக்கு ராசிமிக்கெல்லாம் வேணாம், நீயே கட்டிக்கோ. என்னடா சொல்ற, ராஷ்மிகா வேணவா? வேணாம் வேணாம் வேணாம், எனக்கும் வேணாம், என் பையனுக்கும் வேணாம். அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. பேச்ச மாற மாட்டாங்க. நாங்க கொடுத்தா 10,000 ரூபாய் குத்துரு. அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது, 5,000 ரூபாய் தான் கொடுப்பேன். டேய் மௌன, வந்த வரைக்கும் லாபம்டா, வாங்கிடுறா. சரி கூட 5,000 ரூபாய். இந்த 5,000 ரூபாய், இதுக்கு மேல ராஷ்மிகா உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. சரிதான்ப்பா, நாங்க ராஷ்மிகா பத்தி எடுக்க மாட்டோம். அண்ணா பிஞ்சு கண்ணா, நீ ராஷ்மிகாவை கட்டிக்கு நீ டீடோடி வாயினா. ரொம்ப சந்தோஷமா, நான் போய் ராஷ்மிகா கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். கோயில பொண்ணு நேரம் கூப்பிடுறா பிஞ்சுக்கண்ணா. பிரியாணி விருந்தே வைக்கிறேன், கவலைப்படாத. போ போ. பாத்தியாட மௌன, நம்ம ஒண்ணு சேர்ந்தா 5,000 ரூபாய் வந்து. இது மாதிரி ஒற்றுமையா திருநீங்களா, நம்ம பணக்கார ஆயிடலண்டா. இனிமேல் அந்த ரவி கூட சாவகாசம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? சேவா நைனா குடு காசை. என்ன பண்றதுன்னே தெரியலையா? இவன் வராதன்ட்டான், கையில வர காசு இல்லையா? டே சும்மா நான் சோகமாகறா. வாடா போயிட்டு மறுபாயா, எங்கேயும் போலியா? அது யார கேக்குறேன், அந்த ராஷ்மிகா அங்க அப்பா வந்து செம்ம திட்டாண்டா. ஒன்னும் நம்பினீங்கடா இத. சரி அப்புறம் என்ன தான் ஆச்சு? அப்புறம் என்ன ஆயிடுச்சு, எங்க அப்பா ஆச்சு ராஷ்மிகா விட்டான். சரி 10,000 ரூபாய் குத்தியா, கேட் வாங்கிட்டியா? அதான் ராஷ்மிகா வாங்கி போயிடுச்சா? என்ன இவனுங்க எல்லாம் என்ன சொல்றானுங்க? டேய் ரவிதாச்சி, நான் போய் வாங்கிக்கடா. அவன் வச்சுக்க போறான். ராஷ்மிகா குத்துதெல்லாம் அவன் தான் வச்சுக்கிறான். போய் உங்க அப்பா கூட்டிட்டு போய் சண்டை வை. ஓஹோ, அவன் தான் வச்சுக்கிறானா? ஆமா, போய் அவங்க கிட்ட இருந்து எல்லா காசும் வாங்கு. நான் பாத்துக்கிறேன். அவனை என்னடா ஏமாத்துற ரவியா? இதான் உன்னை எல்லாருக்கிட்டையும் கோத்து விடுறான். ராஷ்மிகா ராஷ்மிகான்னு ஆசை வார்த்தை காட்டி நீ ஏமாத்திட்டானுங்க. உன்னோத்தோறான். ஏ பெருசா இங்க வா. போடா டுபா கூறுங்களா, நீ அவனை சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கடா. யோ இங்க வாயா, நான் ஏமாத்த பாத்தியா நீ? உன் கூட இருந்தானே, அவன் தான் இருந்தான். அவன் இருந்தால, நான் இல்லல்ல, அப்ப அவன் தானே ஏமாத்திக்கிறான். ராஷ்மிகா இருந்துச்சே. யோ உன்ன ராஷ்மிகா ராஷ்மிகான்னு சொல்லாதியா, பாவையா அந்த பொண்ணு. எப்பா அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லுப்பா, நைஸா பேசிக்கிறான், கொண்டு போயிடுறேன்பா. கூட்டின்னு போயிடுறியா? கூட்டின்னு போய்யா, நான் தாலி கட்டி கல்யாணம் படிக்கிறேன். எத்தனை பேர் தான் எனக்கு தாலி கட்டுவானுன்னு தெரியலையா? டேய் அதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காது? அந்த பொண்ணுக்கு வாட்சி மோதிரம் பணம் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதுவும் சிரிச்சுக்கிட்டு தானே வாங்கிச்சு. சிரிக்க சொன்ன மூதேவி, எல்லாத்தையும் வாங்கி அவன் போட்டுக்கணும். சொல்லுப்பா, நியாயத்தை சொல்லு. நாயா அநியாயம் எல்லாமே அவன் பண்ணிது, அவன்கிட்ட போய் கேளு. யாரு அந்த ஒல்லியா இருந்தானே பரட்டை தலையை போட்டு அவனா? அவனே தான். நீ குடுத்தது எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட ஏமாத்தி அவன் வச்சுன்னுக்குறான். அப்போ நான் கொடுத்தது எல்லாமே ராஷ்மிகாட்ட போலையா? போவே இல்லை, பாவம் அந்த பொண்ணை ஏமாத்திட்டான், அதனால தான் போயிடுச்சு. ஐயோ, நான் ராஷ்மிகாக்கு தானே நான் எல்லாமே செஞ்சேன். ஆனா இல்லன்னு சொல்ல, ஆனா பிரோஜனம் இல்லையா? அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறான். அவன் எங்க இருக்கிறான்? அவன் போ, எங்க காசு குத்தி அங்கதான் இருப்பான். என்ன வந்து கேட்டுனுக்குற? ரொம்ப நன்றி தம்பி, நான் அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறான். அவனை கீசிட்டு வாரு இவரு, எப்படியோ 2வது ஆளையும் கோத்து விட்டாச்சு. தல நம்மளே ஊர் ஃபுல்லா தேனுக்குறோம், அந்த பொண்ணு எப்படி இருக்கான்? அழகுன அழகு, ஊர்பட்ட அழகு, அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குமா? எந்த மாதிரியா? அட ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னான்டா. சரியா, இது நான் இதை பிஞ்சு கண்ணான்னு எழுதினுக்குறா. இது பேர் இல்லடா, பிராண்டு. பிராண்டு. சரி வா, எங்குதுன்னு தரலாம். ஆஹா, பிஞ்சு கண்ண வரான். ஏய் பிஞ்சு கண்ணா, என்னப்பா ராஷ்மிகா பாத்தியா?
இங்க பார், உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேக்குறியா? சொல்லு, என்ன விஷயம்? ராஷ்மிகாவை ரவி ஏமாத்திட்டான், தெரியுமா உனக்கு? ரவி ஏமாத்திட்டானா? குழந்தைக்கு என்ன குத்துட்டானா? கரும்பு பேசுறானே. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ராஷ்மிகாவை கட்டிக்கிறேன். என்னடா துப்புற? குழந்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ராஷ்மிகா கட்டிக்கிறேன்ட்டு என்ன மானம் கட்டுவீங்க? ரொம்ப நல்ல பொண்ணுடா ராஷ்மிகா, அதனால்தான். யோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீ பாட்டு ஏதாவது பேசுங்க இருக்காதா? நீ நான் ஏமாத்திட்டான்னு சொன்னியே. ஏமாத்தினா நீ குத்த போனால ரவி சுட்டினா ராஷ்மிகாக்கு எதுவுமே கொடுக்கல. ஐயோ, இவ்வளவு பிராணம் பண்ணிட்டான். ஆமா, பாவம் அந்த பொண்ணு 10 பைசா கொடுக்கலமே. ரவி, நீ தள்ளி கேட்க வேண்டியதானே? என்னதான் எல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு மூஞ்சில முக்காதுன்னு தெரிஞ்சுதானே? இன்னும் தெரிஞ்சுட்டானே, அவனை சும்மா விட்ட. இதை கோத்து விட்டுனுக்குண்ணா, அவன் பண்ணலாம் எனக்கு வேணாப்பா. அவன் என்ன பண்றான் பார், கண்ணா, பிஞ்சி கண்ணா. மூணாவது ஆளையும் மாட்டி விட்டாச்சு, அவன் கதை அவ்வளவுதான். சுமோ கிட்ட எப்படி பேசலாம்? பேசுவானா நான் தெரியலையே. இவ்வளவு வேலை பண்ணிக்கிறாரா அவரு? ரவி, ஏமாத்துறியா? என்ன ஸ்ட்ரைட்டா வந்து கத்துறா, பானா காத்தடி வாயன். ஏம்பா, உங்களதான் நான் ஏமாத்திட்டேன். 10,000 கொடுத்தானே அந்த ராஷ்மிகா கொடுக்காம எல்லாத்தையும் நீ சுட்டீங்க. இரு, நான் சுட்டின்னு யார் சொன்னது உனக்கு? டேய், எனக்கு எல்லாம் தெரியும்டா. டேய் பப்ளிக்க முட்டை முடிஞ்சியா, ஒழுங்கா சொல்லு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், இன்னும் என் பையனை மிரட்டியா? ஒழுங்கா காய்ச்ச கூட. இங்க பாரு, எல்லாத்தையும் அந்த ராஷ்மிகா வாங்கி போயிடுச்சு, ஒழுங்கா போயிடுங்க. நாங்க என்ன காதுல பூவா சுத்தின்னு இருக்கான், கூப்பிடுற அந்த ராஷ்மிகாவை, அது சொல்லிட்டோம், நாங்க போறோம். என்ன இவனுங்க வம்பு பண்றானுங்க? மோசக்காரா, பிராடு, என் வாழ்க்கையை ஏமாத்திட்டேடா. யார சொல்ற நீ? யாரப்பா சொல்ற நீ? உன்னதான்டா, அந்த ராஷ்மிகா பொண்ணு என் மேல எவ்வளவு ஆசையா இருந்தது. ஏய், நான் ஏன் லூமல் ஆசைன்றா? நிறுத்துறா, பணம் கொடுத்தவன், மோதிரம் கொடுத்தவன், வாட்சி கொடுத்தவன் நான்டா. அப்ப நாங்க எதுவும் கொடுக்கலையா? 10,000 ரூபாய் தந்து கொடுத்துக்கிறோம், சொல்லியா? உங்ககிட்ட என்ன பேச்சு சொல்றா, பட்ட தலையா? பரட்ட தலையாவா? ஏய், அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் அந்த ராஷ்மிகா கிட்ட போய் கேளுங்க. பாவம், அந்த ராஷ்மிகா பொண்ணை ஏமாத்திரியா? அது எங்க சொல்லும்? கரெக்ட், அந்த ராஷ்மிகா ஏமாத்திட்டீங்க நீ. டார்கெட் பண்றானுங்க. மோசக்காரா, ஒழுங்கா என் வாட்சி, பணம், மோதிரம் எல்லாத்தையும் கொடு. யோ, அதெல்லாம் அந்த ராஷ்மிகா வாங்கி போயிடுச்சியா, ஒழுங்கா போயிடு. மோசக்காரா, எல்லாத்தையும் ஏமாத்தின மோசக்காரா. என்ன பிஞ்சுக்கானு கத்தின்னு வரான்? நோ, பிஞ்சுக்கானா நான் மோசக்காரன்றா? எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுடா. என்ன விஷயம் தெரிஞ்சிச்சா? ராஷ்மிகா கிட்ட பணத்தை கொடுக்காது ஏமாத்திக்கிற. கரெக்ட், அதனாலதான் அந்த பொண்ணு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. டேய், குலாப் ஜாமுன் மண்டியா, ராஷ்மிகா எனக்குடா. அப்ப நானே நீ என்ன பண்ண போற, சின்ன பையன். யோ பெருசு, ராஷ்மிகா என்ன தாசு பறிச்சு புரிஞ்சுக்கோ. ஏய், முட்டாள் பசங்களா, ராஷ்மிகா கூட்டு வந்து நிக்க வச்சா என்னதான் முத்தம் கொடுக்கும்? முத்தம் கொடுக்குமா? யாருக்குடா கொடுக்கும்? எனக்கு தாண்டா கொடுக்கும். டேய், மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணவன் தாண்டா, எனக்கு தாண்டா கொடுக்கும். அறவேக்காடு மண்டையா பார்த்தா அறவேக்காடு மண்டையான்னு சொல்றியா? சாரி, தப்பா சொல்லிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும், பிஞ்சு கண்ணா. முழுவேக்காடு மண்டையான்னு சொல்றது பயில அறவேக்காடு மண்டையான்னு சொல்லிட்டேன். என்ன முழுவேக்காடு மண்டையான்னு சொல்லிட்டேன்? இருங்க, அப்படி எங்கன்னா போய் சண்டை போடுங்க. எங்க வீட்டு வாசல் நின்று சண்டை போடாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாடா. ஒழுங்கா காசை கொடுத்துரு. ஒழுங்கா காசு கொடுறா, ஒழுங்கா கொடுறா. ஐயோ, எல்லாரும் வந்து கேக்குறானுங்களா, எப்படி தப்பிக்கிறது? சரி, சாயங்காலமா வாங்க, ராஷ்மிகாவை வர வைக்கிறேன். கரெக்ட், ராஷ்மிகா கிட்ட பேசிக்கிறோம். நான் ராஷ்மிகா கிட்ட பேசிட்டு சாயங்காலம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். சாயங்காலம் கண்டு ராஷ்மிகா வரல, இவர் மண்டிய பொறந்துருவேன். மண்டிய பிறக்கிறேன்ற உன் மண்டை தான் வயவயன்னு இருக்கு, அதனால தான் சொன்னேன். அப்படியா? சரி, வாங்க போலாம். வாடா. இவ்வளவு விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நான் தான்டா சொன்னேன், துரோகிய. நாடா பாக்குற, என்னை வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிச்ச, எனக்கு ஒரு 10 பைசா குத்தியா? மாப்பிள்ள, நீ தப்பா புரிஞ்சுனுக்குற, இதெல்லாம் எங்க அப்பா பண்ண சுயிச்சு. நாடா வெங்காயம் சுழிச்சியா? நீ தாண்டா நைட் என்ன வீட்டு விட்டு போடான்னு. ஆமாண்டா மாப்பிள்ள, நான் தான் சொன்னேன். அவனுக்கு குடுகுடுப்புக்காரன் யாரு தெரியுமா? எங்க பெரியாவை கூட்டின்னு போன கருவட்டுக்காரன். கருவட்டுக்காரனா? நாடா சொல்ற? எங்க அப்பனுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு இருக்குது. இந்த ஆளை வேஷ போட வச்சு நம்மள பிரிச்சுட்டான். இருந்தாலும் நீ என்ன அனுப்பிச்சு விட்டுல, நீ துரோகி தானே. அப்பல சாரிடா, தப்பா நினைச்சுக்காதடா. காசு தானடா, அப்படியே இருக்குதுடா பாக்கெட்ல. அப்படியே சொல்றா? சரி, நானும் சாரி சொல்லிடுறேன். எதுக்கு? இப்ப வந்து உன்னை திட்டினு இருந்தானுங்களே, அவனுங்களாம் நான் தான் கோத்து விட்டேன். டேய், என்னடா இப்படி பண்ணி விட்டா? சரி விடு, அதான் சமாளிச்சிடலாம். ஆனா மாப்பிள்ள, ரொம்ப கஷ்டமாயி போச்சுடா. வா உட்காரலாம், வா. உனக்கு கஷ்டமா தானே ஆயிடுச்சு? ஆவாத பின்ன, அநியாயத்துக்கு தச்சு விட்டாடா. மாப்பிள்ள, எங்க அப்பா வரான்டா. இப்ப என்ன பண்ண போறான் அவனா? கம்முன்னு இரு, நான் பாத்துக்கிறேன்.
பெரியம்மா காய்ச்சல அந்த கருவாட்டுக்கார மாதிரி அள்ள மாட்டிக்கிறான். எங்க போச்சுன்னு தெரியலையா? நான் போன் அடிக்குதா? ஹலோ தங்கச்சி மகனே, பெரியம்மா பேசுறேன்டா. பெரியம்மா வந்தனா உனக்கு காது மேலே வைப்பேன். உன்னால அந்த கருவாட்டுக்கார மாதிரி அள்ள அடிச்சு முட்டான். என்னடா சொல்ற? கரோட்டுக்கார மாமா அலையில அடிச்சும் போயிட்டாரா? ஆமா பெரியம்மா, நீ தானே பீச்சில் இருக்கிற, வா அண்ணா. எந்த பீச்சுக்கிட்ட வந்த? நானும் காத்துக்கின்னு இருக்கிறேன், நீ வருவே இல்லையே. மெரினா பீச்சுக்கு தான் வந்தான். நீ அந்த பீச்சில் இருந்தா? அட பாவி, நான் கோவளம் பீச்சில் குமார் கூட குத்தாட்டம் போட்டிருந்தேன்டா. இவன் யாருன்னு தெரியல. குமாரு கேவியா ஒழுங்கா சொல்ல மாட்டியா கோவளம் பீச்சுன்னு? சரி சரி, அதெல்லாம் உர்ற. பக்கத்துல முட்டுக்காடு இருக்குதுல்ல? ஆமா, கோவளம் பக்கத்துல முட்டுக்காடு இருக்குது. அங்க என்ன பண்ணிக்கிறா? அங்க முட்டை பப்ஸ் போடுற முத்து கூட போட்டிங் போயின்னுக்கிறேன்டா. அடி சுருங்கி போன மூஞ்சி பெரியம்மா, இப்ப முத்து தேவையா உனக்கு? அதெல்லாம் உர்ற. முட்டுக்காடு வந்தேன்னு வச்சுக்கோ, உடனே என்ன பாக்கலாம்டா. சரி வர மையி, இந்த கேள்வி காட்ட காசு கொடுத்துக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது பாரு. மாப்பிள்ள சோக்கா பேசிட்டடா. கம்முன்னு நீ ஃபுல்லா திரிட்டோம். மாப்பிள்ள அந்த காசு வச்சு என்ன பண்றது? எதனா வாங்கி தோணலாம்டா. சரிவா போலாம். இவ்வளவுதான் கதை. டேய் இது எங்க கதை மாதிரியா இருக்குதா? உங்க கதை தான்யா. எப்படி இருந்துச்சு? ஒரு படம் பார்த்த ஃபீலிங். படம் பார்த்த ஃபீலிங் வந்துச்சா? சரி எல்லாரும் லைக் கமெண்ட்ஸ் பண்றீங்கப்பா. அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த கதையில கூட சுத்தி இருக்காம கம்முனு வா. டப்பாயா ஏன் பேச்சுக்க வரா?